ஹர நம பார்வதீபதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணார் முதற்கடலே போற்றி. பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. முதல் குருநான வந்தியம்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே தெய்வ சென்றார் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேற் சமயம் வேறு இல்லை, அதிர்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே தெய்வ செக்கிழார் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. தூக்கு சீர்திரு தொண்டத் தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் வாக்கிய பயனாம்பதி குன்றைவாள் செக்கிழான் அடி சென்னி இருத்துவாம். ஞானமுய்ய வந்த நாயன்மார்கள் தொகையடியார்கள் திருமுறை ஆசிரியர் மக்கள் மலரடிகள் போற்றி போற்றி. முத்த பிள்ளையார் மலரடிகள் போற்றி போற்றி. நற்குஞ்சரக்கன்று நன்னென் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்று தான். விராட்டி பிரகத் சுந்தரபு ஜாம்பிகை சமேத மகாலிங்க பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மருந்தவள் வானவர் தானவர்க்கும் பெருந்தகை பிறவினோடு இரவும் ஆனான் அருந்தவ முனிவரோடு ஆள் நிழற்கு இருந்தவன் வளநகர் இடைமருதே. உலகலாம் நந்தோதற்கரியவன் நிலவுலாவி நீர்மணிவேணி அழகிற் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்பு அடி வாழ்த்தி வணங்குவாம். ஞானமாதேசிக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். உருவது நீற்றின் செல்வம் எனக் கொள்ளும் உள்ளமும் பெறுவது சிவன்பால் அன்பாம் பேராம் என பெருகும் பெருவாழ்வுடைய சீர்மிகு மேதகு மாதவத்தோராகிய கோதில் சீரடியார் பெருமக்கள் ஒருவருடைய பொன்னார் திருவடி கமலங்களையும் இந்த சிறியன் ஒன்றும் போதான ஏன் மனம் மொழி வெயினால் வணங்கி மகிழ்ந்து இந்த அற்புதமான குலச்சிறை நாயனார் அருள் வரலாற்றினை சிந்திக்கக்கூடிய இந்த நன்னாளிலே நாயனாருடைய குருபூசை நாளானது இன்று ஆவணி மாத அனுஷ நட்சத்திரத்திலே நேற்று மாலை தொடங்கி இன்று மாலை வரை நாயனாருடைய அந்த நட்சத்திரம் இருக்கிறது. அந்த வகையிலே இந்த புராண சிந்தனையை இதை ஓர் தவமாக கருதி போற்றக்கூடிய நம்முடைய அப்பர் அருள் நெறி மன்றத்து அடியார் பெருமக்கள் மற்றும் அதை சிறப்புற நடத்தக்கூடிய நம்முடைய சிவ திருமதி சாந்தா சண்முகம் அம்மையார் அவர்கள் மற்றும் இதில் சிறப்பாக கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள், ஷாம் அவர்கள் மற்றும் ஒவ்வொரு அடியாரையும் சொல்லணும்னு ஆசைதான். ஆனால் நேரம் நீண்டு செல்லக்கூடிய காரணத்தால் இதை ஒவ்வொரு அமர்வையும் ஒரு தவம் போல கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய ஒவ்வொரு சீரடியார் மக்கள் சீர்பாதத்தையும் இங்கே வழுத்தி கொண்டு இன்றைய சிந்தனையாகிய குலச்சிறை நாயனாருடைய அருள் வரலாற்றினை சிந்திப்போமாக. சீரடியார் பெருமக்களே, நம்முடைய குலச்சிறை நாயனார் அருள் வரலாறானது திருநின்ற சருக்கத்திலே, அதாவது 5வது சருக்கமாகவும் திருநின்ற சருக்கத்திலே அமையப்பெற்றதுமாக அமைந்துள்ள ஓர் அருள் வரலாறு. 11 திருப்பாடல்களை தன்னகத்தே கொண்டு அமைந்துள்ளது. நம்முடைய நாயன்மார் பெருமக்களிலே
63 பெருமக்களும் மற்றும் தொகையடியார்களும் பதிகத்தில் வைத்து போற்றப்பெற்ற பெருமக்களே என திருத்தொண்ட தொகையில இடம்பெற்ற பெருமக்கள். அது மட்டுமல்லாது மேலும் பதிகத்திலே இடம்பெறக்கூடிய அந்த சிறப்பு அது பார்த்தீங்கன்னா எல்லா நாயனாருக்கும் இடம்பெறுவதில்லை. அது பெருமானுடைய திருவுருள் அமைப்பு. இருப்பினும் நம்முடைய குலச்சிறை நாயனாருடைய அருள் வரலாறானது நம்முடைய காழிப்பிள்ளை பெருமானினால் அந்த பதிகத்திலே வைத்து அற்புதமாக போற்றப்பட்ட ஒரு பெரு வாழ்வினை உடைய ஒரு அற்புதமான புராணம். கிட்டத்தட்ட அது அந்த வைப்பு முறையை பார்த்தீங்கன்னா அம்மையார், குலச்சிறையார். அம்மையார் என்பது நம்முடைய மங்கையர்க்கரசி அம்மையார், மானியார் என்று சொல்லக்கூடிய மங்கையர்க்கரசி அம்மையார், மங்கையர்க்கரசி அம்மையார், அடுத்து குலச்சிறையார். இந்த அமைப்பிலே இருவருக்கும் 5 திருப்பாடல்களாகவும் நிறைவான திருப்பாடலானது இருவர் திருநாமத்தையும் போற்றக்கூடியதாக செம்மையுற அமைந்துள்ள அந்த அற்புதமான பதிகம். மேலும் நாயனாரை போற்றி துவங்கிய ஓர் பதிகம் காழிப்பிள்ளையார் அருளி செய்துள்ளார் என்றால் அது இந்த மங்கையர்க்கரசி அம்மையாரை போற்றி தொடங்கக்கூடிய மங்கையர்க்கரசி வளவர் கோட்பாவை என்கிற ஒரே திருப்பதிகம். மற்ற திருப்பதிகங்கள் நாயன்மார்களை குறிப்பிட்டாலும் திருநாமத்தை போற்றி தொடங்கி இருப்பது என்பது நாம் காண்பதற்கு அரிதுதான். நம்முடைய மங்கையர்க்கரசியார் பெருமையை போற்றி எடுத்துள்ள திருப்பதிகம். மேலும் தொகையடியாரிலே தில்லைவாழந்தனரை போற்றி எடுத்திருப்பார். கற்றாங்கெரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை என்று அங்கே தொகையடியார்களை வாழ்த்தி எடுத்திருப்பார். இப்படி அடியார் தனியடியாரை வாழ்த்தி எடுப்பது என்பது மிகவும் அரிதான ஒரு நிகழ்வு. அந்த வகையிலே அந்த பெருமையும் தனக்கே உடைய அந்த அற்புதமான திருப்பதிகம். அந்த வகையிலே நம்முடைய நாயனாருடைய திருப்பதிகமும் அமையப்பெற்று 22வது வரிசையினிலே அவருடைய புராணமும் அமையப்பெற்ற சிறப்பினை உடையது. திருத்தொண்ட தொகை நாயனாரை பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் என்று போற்றுகிறது. திருத்தொண்ட தொகையிலே 4ஆம் திருப்பாடலிலே நாவுக்கரசு பெருமான் திருநாமத்தை அடுத்து வரக்கூடிய அந்த திருநாமமாக திருத்தொண்ட தொகையிலே நம்முடைய குலச்சிறை நாயனாருடைய அருள் வரலாறு அமைந்துள்ளது. குலச்சிறை நாயனார் நம்முடைய பாண்டிமாதேவி என்று போற்றக்கூடிய மானியார் தேவியாரை நம்முடைய மும்முடி சோழன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சோழ மன்னனை வென்ற கூன்பாண்டியனாகத்தான் அப்போது இருக்கிறார். நின்ற சீர் நெடுமாறராக பின்னேதான் திருநாமம் அவருக்கு அமைகிறது. அதற்கு முன் கூன்பாண்டியனாக இருக்கிறார். அப்படி அவர் போரிலே வென்று நம்முடைய மானியாரையும் தனக்கு பட்டத்து தேவியாக திருமணம் செய்து கொள்ளும் பொருட்டு சோழனிடமிருந்து மகக்கொடை பெற்று செல்லும் பொழுது அந்த காலத்திலெல்லாம் உடன் ஆட்களை அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு மரபு இருந்திருக்கிறது. இந்த பல இடங்களிலே நாம் பார்க்கலாம். அந்த வகையிலே நம்முடைய குலச்சிறையார் மணமேற்குடி பதியிலே அவதரித்தவராக இருந்தாலும் நம்முடைய மும்முடி சோழனோடு இங்கு சோனாட்டிலே இருந்தவர். நம்முடைய மும்முடி சோழனுக்கு கீழ் அமைச்சிலே இருந்தவர். நம்முடைய பாண்டிமாதேவி ஆகிய மானியாரோடு திருமண பந்தம் முடிந்து அங்கே அம்மையார் செல்லும் பொழுது உடன் அனுப்பி வைக்கப்படுகிறார். அந்த வகையிலே அங்கு சென்றவுடன் அவருடைய அறிவு நுட்பத்தையும் அந்த ஆற்றலையும் கண்ட கூன்பாண்டியன் அவரை தன்னுடைய முதலமைச்சராக ஆக்கிக் கொள்கிறார். அவரும் தன்னுடைய சிவப்பணியை செய்வது போலவே அமைச்சு பணியையும் சபையோடு செய்கிறார். எந்த குறையும் இல்லை. அதாவது தான் வென்ற ஒரு நாட்டின் அமைச்சு பணியில இருந்த ஒருத்தரை கூட்டிட்டு வந்து தன்னுடைய நாட்டின் அமைச்சராக ஆக்கிக் கொள்வது என்பது மன்னனுக்கு கிட்டத்தட்ட அடுத்த நிலை, முதலமைச்சர் நிலை. அந்த நிலைக்கு ஆக்கிக் கொள்கிறார் என்றால் அந்த அளவுக்கு அவருடைய அந்த மதிநுட்பமும் மன்னன் மீது கொண்ட அந்த விசுவாசமும் அவருக்கு சிறப்பாக வெளிப்பட்டுள்ளது. அதன் பொருட்டு தான் அவர் முதலமைச்சராக ஆக்கிக் கொள்கிறார். அந்த வகையிலே அவர் சிறப்பாக தன்னுடைய பணியை செய்கிறார். இருந்தாலும்
சைவ நலம் பேண முடியாத நிலை. ஏனென்றால் மன்னன் எவ்வழியோ குடிமக்கள் அவ்வழி என்ற நிலையிலே நம்முடைய புன் பாண்டியனாக இருக்கக்கூடிய பாண்டிய மன்னன் சமணத்தை தழுவி இருக்கும் பொழுது நம்முடைய அம்மையாரும் குலச்சிறையாரும் பாண்டிமாதேவியும் குலச்சிறையாரும் நேரடியாக திருநீர் அணிந்து அந்த சைவ பூதி சாதன விளக்கத்தோடு இருப்பது என்பது அங்கு மிகவும் சிரமமான காரியமாக உள்ளது. பூதி சாதன விளக்கத்தோடு இருந்தா என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சமணத்திலே சிவசாதனங்களையும் சிவனடியாரையும் கண்டால் கண்டு முட்டு தீட்டு என்று சொல்லிக் கொள்வார். அதோட மட்டும் இல்லை, அதை அவர் யாரிடமாவது, அதாவது இன்னொரு சமண சமயத்திடம் கேட்டா சொல்லி கூற, அவர் கேட்டால் அது கேட்டு முட்டு, கேட்டவருக்கும் தீட்டு. இந்த துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்தா பிள்ளைங்களை வந்து தொட விட மாட்டாங்க. குளிச்சுட்டு வரேன் நில்லுன்னு ஓடி வந்து அந்த பிள்ளை பிடிச்சிருச்சுன்னா உடனே சட்டையெல்லாம் கேட்டு அப்படி சொல்லி, சின்ன பிள்ளையா இருந்தா சட்டையெல்லாம் துவைச்சு போட சொல்லுவாங்க, வேற துணி மாத்தி விடுவாங்க, கொஞ்சம் பெரிய காலை கழுவிட்டு. பெரிய பிள்ளையா இருந்தா நீயும் குளியும்பாங்க இல்லையா? அது போல இது கேட்டு முட்டு, இது அவர்களுடைய அந்த மரபாக இருந்துள்ளது. அந்த வகையிலே இவர்கள் பாண்டி நாட்டிலே சைவத்தை வளர்த்த அந்த பெரியவர்கள், நம்முடைய தாழிப்பிள்ளையார் பாண்டி நாட்டுக்கு எழுந்தருளி அங்கே இருக்கிறார். அம்மையார், நம்முடைய மங்கையர்க்கரசி அம்மையார் பெருமானை வணங்கி எழுந்தவுடனே, இந்த திருநீற்று நலம் பேணும் உம்மை காண வந்தது என்று அந்த அழகு நலத்தோடு கூறுவார் தாழிப்பிள்ளையார். அவங்க அந்த பாண்டிமாதேவியிடம் கூறும் பொழுது, உம்மை காண வந்தது. காணுதல் என்பது அங்கே என்ன என்றால் நயன தீக்கையாகிய திருக்கண் நோக்கம் செய்விக்கிறார் வந்து. அப்ப அவருடைய திருக்கண் நோக்கம் பட்ட மாத்திரத்திலேயே அங்கே ஆலவாயிலே அந்த சமணத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து, அமணர்களுக்கு பல தீய சகுனங்கள் விளைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே அந்த நிலை மாறுதல் என்பது எல்லாம் நம்ம பிள்ளை பெருமான் புராணம், விஞ்ஞான சம்பந்தர் பெருமான் புராணத்துல பார்க்கலாம். ரொம்ப விரிந்து போகும். சில சில இடங்களை தொட்டு தொட்டு தானே பார்க்க முடியுது, முழுமையாக நம்மால் சிந்திக்க முடியாது. ஏன்னா நமக்கு இன்று சிந்தனை குலச்சிறை நாயனார் புராணம் தான் என்பதால் நம்ம அதனுள்ளே விரிந்து போக முடியாது. அதனால் ஒரு சில இடங்கள். அந்த வகையிலே இவர்கள் திருநீற்றினையும் பெருமானுடைய அந்த பஞ்சாக்கரத்தையும் வெளியிலே கூற முடியாத அளவு சைவம் பேணியுள்ளார். இன்னைக்கெல்லாம் நம்ம நினைச்சா திருநீரை நெற்றி நிறைய அணிகிறோம். அளவாயான் திருநீரே, கையிலை குன்றுடையான் திருநீரே அப்படின்னு சொல்லி நம்முடைய இந்த பூதி சாதன விளக்கம் நமக்கெல்லாம் சிறப்பாக இங்கே விளங்குகிறது. ஆனா அவர்கள் அன்று அந்த சைவ சின்னத்தையும் சிவ சின்னத்தையும் பஞ்சாக்கரத்தையும் வெளியே ஓத முடியாத நிலை. அந்த நிலையில சமயம் வளர்ப்பதுதான் பெரிய விஷயம். இன்று நாம் சமயம் பேணுவது என்பது நமக்கு நல்ல சூழல் அமைந்துள்ளது. இன்னைக்கு இருக்கிற சூழல் எல்லாம் அன்று அவர்கள் புராணத்திலே புரட்டி பார்க்கும் பொழுதுதான் தெரியும் எந்த அளவுக்கு இந்த சைவப்பயிரை வளர்த்து நம் கையிலே பரிபூரணமாக கொடுத்துள்ளார்கள். அப்போ அந்த புராணங்களை காணும் பொழுதுதான் பெருமான் மீதான அன்பும் அடியார் மீதான அந்த தொண்டின் மேன்மையும் விளங்குகிறது. அந்த வகையிலே சைவத்தை பேணிய பெருந்தகையாராகிய குலச்சிறை நாயனாருடைய புராணம் 11 திருப்பாடலாக அமையப்பெற்றது. பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையிலே அற்புதமாக எடுக்கிறார். பெருநம்பியாகிய குலச்சிறை நாயனாரது அடியவர்க்கு நான் அடியேனாவேன் என்பது திருத்தொண்ட தொகையிலே நம்முடைய நம்பிகள் பெருமான் எடுத்தருளிய வாக்கு. பெருநம்பி குலத்திற்கு, பெருநம்பி அப்படின்றது என்ன அப்படின்னா அவருடைய குலத்தின் பொருட்டு வழங்கப்பட்ட ஒரு பட்டப்பெயர் போல அமைந்தது என்கிறார் சிவக்கவிமணியார். நம்பி என்பவர் ஆடவரில் சிறந்தோன். இது பல இடங்களிலே நம்முடைய பெரிய புராணத்தில் எடுத்து காட்டக்கூடிய சிறப்பினை உடையது. சரி, இந்த வகையிலே ஆடவரில் சிறந்தவராகிய குலத்தினால் மேம்பட்டவராகிய குலச்சிறை நாயனாரது அடியவர்க்கு நான் அடியேனாவேன் என்பது என்று திருத்தொண்ட தொகை மொழிய அதற்கு வகை நூல் செய்கிறார் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான். நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் நமக்கு செய்த அந்த அருட்கொடை இருக்கு பாருங்க, நம்மளாம் பெரிதாக அவரை போற்றுவது நிறைய இடத்துல பார்க்க முடியவில்லை. அதாவது
நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்ம பரமாச்சாரியார்களில் வந்து விடுகிறார். நாம் தேவாரம் பாடுகிறோம், நால்வர் பூசை நடைபெறுகிறது, நல்ல நிறைவாக அடியார் திருக்கூட்டம் அந்த பரமாச்சாரியாரை போற்றி வணங்கக்கூடிய நிலை உள்ளது. ஆனா நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் நாமத்தை மட்டும் கொண்டு வரலாற்றை கொடுத்தவர். நாமத்தை மட்டும், தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியே, நாமம் தான் அங்கே. திருநீல கண்டத்து குயவனார்க்கடியன், குலமும் நாமமும் இல்லையே என்னாத ஏற்பகைக்கும் அடியேன், நாமம் மட்டும்தான். அப்போ இந்த நாமம் சில இடங்களிலே குலம், இதை மட்டும் கொண்டு வரலாற்றை வடித்து கொடுத்திருக்கிறார் என்பது நமக்கு செய்த பெரும் கருணை. இதைத்தான் பின்னாடி விரிக்கிறார் சேர்க்கிறார் பெருமான். எல்லாமே திருவருளால் தான் அமைந்தது. இருந்தாலும் அவருடைய வழிபாடு பெரிய அளவிலே சைவத்திலே பேணப்படுவது என்பது சற்று குறைவாகத்தான் நாம் காண முடிகிறது. அவரையெல்லாம் நாம் சிறமேற்கொண்டு போற்ற வேண்டும். ஏன்னா அவர் மட்டும் பொல்லாப்பிள்ளையாரிடமிருந்து நமக்கு இந்த திருமுறைகள் எங்கு உள்ளது என்று கேட்டு அறிவிக்கலன்னா இன்னைக்கு இந்த திருமுறையாகி அமிர்தம் நமக்கு கிடைச்சிருக்குமா? இந்த பெரிய புராணம் போன்ற இந்த ஞான காவியம் எல்லாம் விளைவதற்கு இவர் பாடி அருளி செய்த அந்த திருத்தொண்ட வகை நூலாகிய திருத்தொண்ட திரு அந்தாதி தான் நமக்கு பெரிய விளக்கம் கொடுத்து நிற்கிறது. திருத்தொண்ட தொகையும் திருத்தொண்ட திருவந்தாதியையும் வைத்துத்தான் சேக்கிழார் பெருமான் அனபாய சோழரிடம் விரித்து சொல்கிறார் அடியாருடைய பெருமை, அவர்களுடைய அந்த தொண்டின் மேன்மை, அவர்கள் அன்பின் நிலை அனைத்தையும். அப்ப அது பெரிய உபகாரமாக சைவத்திற்கு செய்த பெரும் கொடையாக அமைந்துள்ளது திருத்தொண்ட திரு அந்தாதி. திருத்தொண்ட திரு அந்தாதியிலே நாயனாருடைய புகழினை விரிக்கிறார். அருந்தமிழாகரன் வாதில் அமனை கழு நுதி மேல் இருந்தமிழ் நாட்டிடை ஏற்றுவித்தோன் எழு சங்கம் வைத்த பெரும் தமிழ் மீனவன் தன் அதிகாரி பிரசமல்கு குறுந்தவிழ் சாரல் மணமேற்குடி மண் குலச்சிறையே என்று அற்புதமாக வகை நூல் செய்து திருத்தொண்ட திரு அந்தாதி பாடி அருள்கிறார். வரிசை எண்ணாக 26ஆம் திருப்பாடலாக நம்முடைய குலச்சிறை நாயனாருடைய திருத்தொண்ட திரு அந்தாதி அமையப்பட்டுள்ளது. அரிய தமிழாகரன் சேக்கிழார் பெருமான் பல இடங்களிலே நம்முடைய காழிப்பிள்ளையாருக்கு திருநாமங்களை சூட்டி சூட்டி செல்வார். அவருமே விரும்பி கொண்ட நாமம் இந்த தமிழ் மீது காதல் கொண்டவன் தான் அப்படின்றத தமிழ்ஞான சம்பந்தன் என்றே கடைக்காப்பு செய்வார் அல்லவா. அரிய தமிழாகரன், அருந்தமிழாகரன், தமிழுக்கு நிலைக்களம் போன்றவன். அதாவது இந்த நிலம் நமக்கு செய்யக்கூடிய உபகாரத்தை நாம் பெரும்பான்மையோர் நினைப்பதில்லை. நிற்பது, நடப்பது, தூங்குவது, வீடு கட்டி வாழ்வது, ஆலயம் அமைத்து வழிபாடு செய்வது அனைத்தும் நிலத்தின் மேலதான். அப்ப இந்த நிலம் என்பது நமக்கு பெரிய உபகாரம் செய்கிறது. மேலும் நம்மை தாங்குவது நிலம். நீங்க ஒரு நிலத்தை தோன்றினாலும் அந்த நிலத்து மேல நின்றுகிட்டு தான் தோன்றணும். அப்படி இந்த நிலம்தான் நமக்கு பெரிய உபகாரம், நம்மை தாங்கி நிற்கிறது. அது போல இந்த தமிழை தாங்கும் நிலைக்களம் போன்றவர் தான் நம்முடைய காழிப்பிள்ளை பெருமான், நம்முடைய திருஞான சம்பந்தமூர்த்தி. தமிழ் ஆகரன் என்ற சொல்லுக்கு தமிழுக்கு நிலைக்களம் போன்றவர் என்கிற அற்புதமான ஒரு பொருள். மேலும் தமிழ் பெருகி எழத்தக்க சுரங்கம் போன்றவரா. அவர் நாவில் தாங்க தமிழ் அப்படியே விளைந்தது, கொட்டுச்சு. அப்படியே அருவி நம்ம குற்றாலத்துல சீசன்ல போனோம்னா ஆர்ப்பரித்து கொட்டும் அல்லவா, அது போல ஞான தமிழ் கொட்டியது நம்முடைய காழிப்பிள்ளை பெருமான் திருநாவிலே. அதையும் ரொம்ப அழகா சொல்லுவார் நம்முடைய சிவப்பிரகாசர், துறைமங்கலம் சிவப்பிரகாசர் சொல்லுவார், உமையம்மை பிள்ளை பெருமானுக்கு பாலை கொடுத்துட்டாலாம், நமக்கெல்லாம் கொடுக்கலையே, அவருக்கு மட்டும்தானே அந்த பேரு, அந்த பிள்ளைக்கு மட்டும்தானே அவ பால் கொடுத்தா அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் வருந்துவோம் என்று உமையம்மை கருணை ஒரு பிள்ளைக்கு, அந்த ஞான பிள்ளை கருணை நம் போன்ற அனைவருக்கும் வாய்த்ததான். தன் நாவிலே தடுத்தாராம் பால் உள்ளே செல்லாமல். உமையம்மை கொடுத்த முளைப்பால் உள்ளே செல்லாமல் நாவினால் தடுத்து பதிகமெனும் தேனாய் அதை மாற்றி அமிர்த மழையாக பொழிந்ததே அவருடைய தேவாரம். அப்படி சொல்கிறார் திருமங்கலம் சிவப்பிரகாச பெருமான். அப்போ திருஞான சம்பந்த தேவாரம் என்பது சிவகாமி அம்மை உமையம்மை கொடுத்த திருமுலைப்பால். அப்படி பார்க்கணும் தேவாரத்தை,
அப்படி பார்க்கணும். அதை பார்க்கும் பொழுதே இது ஞானம். அதை ரொம்ப அழகா சொல்லுவாங்க. திருவருள் ஒரு உருவம் கொண்டால் அது ஞானம். நம்ம சுவாமியோடைய திருவருள் நமக்கு வருது, நாம் அருளை அனுபவிக்கிறோம், இப்படி அருள் செய்கிறான் அப்படி அருள் செய்கிறான் என்று சிந்திக்கிறோம் அல்லவா. அந்த திருவருளுக்கு உருவம் கிடையாது. எப்படி அன்புக்கு உருவம் இல்லை, ஆனால் அது உருவம் கொண்டால் கண்ணப்பராக போற்றப்படுகிறதோ அது போல திருவருளுக்கு உருவம் கொண்டால் அதுவே நம்முடைய ஞான தமிழ்கள், தோத்திரங்கள், சாஸ்திரங்கள் அனைத்தையும் அவ்வாறுதான் நாம் காண வேண்டும். அப்போ திருவருள் உருவம் கொண்டு வந்தா அதை வழிபாடு செய்கிறோம் அல்லவா. அந்த வழிபாடு செய்யும் பொழுது எப்படி உள்ளம் கசிந்து அதனை போற்றி பெருமானாக நாம் அங்கே பரவுகிறோமோ அது போல ஞான நூலை போற்றி உள்ளம் கசிந்து நாம் பக்தி செய்து படிக்கும் பொழுது அது அப்படியே உரித்து எடுத்து கொடுத்த வாழைப்பழம் போல நமக்கு அவ்வளவு இனிமையாக விளக்கம் கொடுக்கும். நமக்கு விளங்கல அப்படின்னா நாம் அந்த நூலினை திருவருளாக கண்டு அதில் நாம் வழிபாடு செய்வது போல பக்தி செலுத்தவில்லை என்றுதான் பொருள். அந்த வகையிலே ரொம்ப அற்புதமாக அமைந்துள்ளது நம்முடைய ஞானத்தமிழ். அப்படிப்பட்ட தமிழாகர பெருமான் தன்னை தமிழ் ஞான சம்பந்தன் என்றே கூறுவார். அவர் அமணர்களை வாதிலே வென்று, அங்கே பாண்டியன் நாட்டிலே அமணர்களை வாதிலே வென்றார். அப்படி வாதிலே வென்றவுடன் அந்த வாதிலே தோற்ற அந்த சமணர்களை கழுவின் உதிமேல், அந்த கழுவேற்றினார்கள் அல்லவா, அந்த கழுவாகிய அந்த கம்பத்தின் மேல் எங்கே ஏற்றினார்கள்? இருந்தமிழ் நாட்டிடை. தமிழ்நாடு என்றாலே அது பாண்டி நாடு. அப்படிப்பட்ட அற்புதமான பெருமை. ஏன்னா தமிழை வளர்த்த நாடல்லவா, தமிழ் அங்கேதான் வளர்ந்தாள். அதனால திருந்தமிழ்நாடு, பெருமை மிக்க தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டிலே அங்கே ஏற்றுவித்தார். அது எப்படிப்பட்ட தமிழ்நாடு? எழுச்சங்கம் வைத்த பெரும் தமிழ்நாடு. சங்கம் வைத்து தமிழை வளர்த்த பெரும் தமிழ்நாடு. அப்ப பெருமை மிக்க தமிழ்நாடுன்னு சொல்லிவிட்டார் என்பதனாலேயே அங்கே சிறுமைகள் இல்லாமல் ஆகிறது. சிறுமை என்பது என்ன அப்படின்னா, ஒழுக்க நெறி குன்றுதல் சிறுமை. ஒருத்தன் பெருமையோடு இருந்தாதான் அவனை உலகம் போற்றும். அவன் சிறுமையோடு இருந்தா உலகம் போற்றாது. அப்போ பெருந்தமிழ்நாடு, பெருமை மிக்க தமிழ்நாடு என்பதால் அங்கு ஒழுக்க நெறி ஓங்கி நின்றது. அப்ப சமணர்களை கழுவேற்றினார்களே, அது ஒழுக்க நெறிக்கு மாறுபாடான செயல் அல்ல. சமணர்களை கழுவேற்றியது ஒழுக்க நெறிக்கு மாறுபாடான செயல் அல்ல. வயலுக்கு களை எடுத்தாலே பயிர் விளையும் அல்லவா. அந்த வகையிலே இந்த சைவ சமயம் செழித்து ஓங்கும் பொருட்டு இவர்களாக சென்று யாரையும் தண்டிக்கவில்லை. அவர்களே தங்கள் வாக்கினால் வந்து கூறினார்கள். அதாவது 3 விதமான வாதிலே, முதல் வாது வருவார்கள், 2ஆம் வாதிலும் தோற்று விடுவார்கள். இன்னும் நீர் தோற்கவில்லையோ அப்படி சொல்லி மன்னன் இகழ்ச்சி குறிப்போட கேட்ட உடனே 3லே 1 வெற்றி பெற்றாலும் எங்களுக்கு வெற்றியே அப்படின்னு கேட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க? 3ஆவது வாதிற்கு செல்லலாம்னு கேட்ட உடனே அங்கே மன்னன் மறுப்பதற்கு முன்னாடியே காழிப்பிள்ளையார் சரி உமது வாதத்தை கூறும் அப்படின்னு சொல்லிவிடுவார். சொன்ன உடனே அங்கே நாம் ஏட்டிலே நம்முடைய சமய கொள்கையை எழுதி வைகை ஆற்றிலே இடுவோம். எது நிற்கிறதோ, அடிச்சுட்டு போவாம எது நிற்கிறதோ அது வென்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, நின்றது வென்றதா, சரி அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் அமைச்சர் கேட்பார், வென்றிவேல் அமைச்சனார் வேரினி செய்யும் இவ்வாது ஒன்றினும் தோற்றார் செய்வது ஒட்டியே செய்வது. அப்பா 2 வாதுல தோத்துட்டீங்க, 3ஆவது வாது பண்ண போறீங்க, இதுலயும் தோத்துட்டீங்கன்னா என்ன செய்யறது? பதில சொல்லிட்டு வாதுக்கு போங்க. நம்முடைய குலச்சிறை நாயனார் கேட்கிறாரு. கேட்ட உடனே அவர்களுடைய வாக்கு மூலம், யாரு? சமணர்கள் வாக்கு மூலம் என்ன கொடுக்குறாங்க? அங்கது கேட்ட நின்ற அமணரும் அவர் மேற் சென்று கொஞ்சிய வெகுளி கூற. கோபம் ஏற்பட்டு விட்டதான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி குறைஞ்சிருச்சு. அழிவு நிலை வந்து சேருகிறது. ஆத்திரம் மேற்கொண்டு பொங்கிய வெகுளி கூற பொறாமை காரணமே ஆக, பொறாமை மட்டும்தான் அவர்களுக்கு காரணமா. அதன் காரணமாக தங்கள் வாய் சோர்ந்து தாமே சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? தனிவாதில் அழிந்தோமாகில் வெங்கல் ஏற்றுவான் இந்த வேந்தனே என்று சொன்னார். அவங்க வாக்கு மூலம் நாங்க தோத்துட்டா வேந்தன் கழுவேற்றலாம் அப்படி சொன்ன காரணத்தினால் இப்போ இவர்கள் இசைவினால் இந்த கழுவேற்றிய செயல்
அப்போ பாருங்க, வழக்கு இரண்டு வகையாக கொள்ளப்படும். உலக வழக்கு, இது எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தடுத்தாட்கொள்ள வருவார் அல்லவா சுவாமி, அப்ப வரும்பொழுது இந்த மறையவன் எங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி அங்கே சென்று அவர் சொல்லுவார். அந்தனர் அவையின் மிக்கார் மறையவர் அடிமையாதல் இந்த மாநிலத்தில் இல்லை என் சொன்னாய் ஐயர் என்று கேட்பார்கள். கேட்ட உடனே சொல்லுவாரு, வந்தவார் இசைவே அன்றோ வழக்கு. ஐயா பெரியவர்களே, இந்த வழக்கு இசைவினால் வந்தது, நீங்கள் சொல்லுவது போல உலக வழக்கு அல்ல அப்படின்னோடனே என்ன அப்படின்னோடனே, இசைந்து அவர் எழுதி கொடுத்த ஓலை உள்ளது, நானும் என்னுடைய சுற்றத்தினரும் என் வழி வழி வரக்கூடிய குடும்பத்தினர் உமக்கு அடிமை என்று எழுதி கொடுத்திருப்பார். இப்ப இசைவினால் வந்த வழக்கு என்று ஒரு வழக்கு இருந்திருக்கிறது. அந்த வகையிலே இவர்கள் நாம் தோற்றால் கழுவேறுவோம் என்று இசைவிலே அறிவித்த காரணத்தால் அவர்களை கழுவிலேற்றினார். அதனால் கழுவேற்றிய செயல் குற்றமல்ல, அது நன்னெறியே, அதனால் பெருமை மிக்கது தமிழ்நாடு. இப்படி கொண்டு வந்து குறிச்சு காட்டுறாங்க. அப்ப பெருமை மிக்க தமிழ்நாட்டை ஆண்ட மீனவனாகிய மீன்கொடியை கொண்ட அந்த அரசனுக்கு அதிகாரி முதலமைச்சராக இருந்த நம்முடைய நாயனார், அவர் எந்த குலத்து உதித்தவர் என்று கேட்டால், குறுந்தவிழ் சாரல் மணமேற்குடி பிரசம் மல்கு தேன் ஒழுகக்கூடிய அற்புதமான குறுந்த மலர்கள் பூத்து குலுங்கும் சாரலை உடைய மணமேற்குடிக்கு தலைவராகிய குலச்சிறை நாயனார் என்று திருத்தொண்ட திரு அந்தாதி அற்புதமாக பேசுகிறது. முதல் 11 திருப்பாடல்கள் அமைந்த இந்த ஞான காவியத்திலே முதல் திருப்பாடலாக சேக்கிழார் பெருமான் நமக்கு அமைத்துக் கொடுக்கிறார். பன்னு தொல்புகழ் பாண்டினன் நாட்டிடை சென்னலார் வயல் தீங்கரும்பின் அயல் துண்ணு பூக புறம்பனை சூழ்ந்தது மண்ணு வன்மையினார் மணமேற்குடி. ரொம்ப அற்புதமாக மணமேற்குடியின் வளத்தை எடுத்து காட்டுகிறார். பன்னு தொல்புகழ், பெரியோர் எடுத்து கூறி கூறி வளரக்கூடிய பெருமையா. இப்ப நம்முடைய நாடு எவ்வளவு சிறப்பு மிக்கது, சுதந்திரத்துக்கு எப்படி போராடினாங்க அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ராஜராஜ சோழர் எப்படி தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தை கட்டினார், நம்முடைய நாயனார் பெருமக்கள் எப்படி சைவத்தை வளர்த்தார்கள், நம்முடைய சேக்கிழார் பெருமான் அந்த ஞான காவியத்தை எப்படி வடித்து கொடுத்த, இந்த ஒரு செயலும் நாம் அந்த 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 அறிவு நிலை விளக்கம் பெறும் பொழுது ஒரு ஞான பெரியவர் வாய் கேட்டு கேட்டுதான் அறிவோம் அல்லவா. அந்த அறிவு நமக்கு தானே வராது, பெரியோர் எடுத்து கூறுதலின் பொருட்டே வரக்கூடிய அந்த புகழின் பெருமை நமக்கு தெரியும். அதுபோல பன்னு தொல்புகழ், பெரியோரால் ஏற்றி வளர்க்கப்பட்ட பழமையான புகழை உடைய பாண்டி நாடு. அப்ப பெரியவர்கள் எடுத்து எடுத்து ஏற்றி அந்த பாண்டி நாட்டின் புகழை இன்றும் நிலைபெறச் செய்துள்ளார்கள். அப்படிப்பட்ட பாண்டி நல் நாட்டிடை, பழமையானதும் நல்ல வளமை மிக்கதும் நன்மை பெருகியதுமாகிய பாண்டி நாட்டிலே செந்நெல்லும் இனிய கரும்பும் அவற்றின் அருகிலே சூழ்ந்து அங்கே பூத்து விளங்கக்கூடிய பாக்கு மரங்களும் செறிவாக அமைந்த அந்த சாரலை உடையது. அது எப்படிப்பட்ட அந்த வளத்தை காட்டுகிறார். இது எல்லாமே எந்த நாட்டுக்குரியது அப்படின்னு கேட்டா, எந்த நிலத்துக்குரியது என்று கேட்டா, இவை அனைத்தும் மருத நிலத்திற்கு உரியவையாக விவசாயம் செய்து காட்டக்கூடிய வகையிலே விவசாயத்திலே விளையக்கூடிய கருப்பொருளாக சொல்லுகிறார். ஆனா அவை மருத நிலத்திற்கு உள்ளதாக இருந்தாலும் அந்த நாட்டை பார்த்தீங்கன்னா நெய்தல் நிலத்தை ஒட்டி அமைந்திருக்கும். கடற்கரையிலேருந்து கொஞ்ச தூரம் தான். எப்படி நாகப்பட்டினமோ அது போல இந்த மணமேற்குடி கடற்கரையை ஒட்டி கிழக்கு கடற்கரை சாலையிலே அமைந்தது. இருந்தாலும் அந்த நாட்டின் வளம் பெருகி இருந்த காரணத்தால் அது நெய்தல் நிலமாக மட்டும் இல்லாமல் மருத நிலத்தின் சிறப்பை கொண்டு அந்த நீர் வளம் சிறப்பாக இருந்த காரணத்தால் அற்புதமாக இயற்கை வளம் ஓங்கி இருந்திருக்கிறது. வேதாரண்யம் தாண்டி அதிராம்பட்டினம், மல்லிப்பட்டினம், அப்படியே அந்த இதுல வந்தீங்கன்னா கட்டுமாவடி, அடுத்து மணமேற்குடி, அதை தாண்டி அம்மாப்பட்டினம், கோட்டைப்பட்டினம், மீமீசல், தொண்டி, அப்படியே வரிசையாக வரும். அந்த நீங்க அந்த ஊர் வரிசை பார்த்தீங்கன்னா அந்த வகையிலே அந்த கிழக்கு கடற்கரை சாரையிலே அமைந்த அற்புதமான அந்த பதி 2ஆம் திருப்பாடல். அப்பதிக்கு முதல்வர் வன்தொண்டர்தாம் ஒப்பெரும் பெருநம்பி என்று ஓதிய செப்பரும் சீர் குலச்சிறையார் திண்மை வைப்பினால் திருத்தொண்டின் வழாதவர்.
புதமான நிலையிலே அவரை போற்றி அருளி செய்கிறார் கவி வளவர் பெருமான். மணமேற்குடிக்கு தலைவர் நாயனார், மணமேற்குடிக்கு அப்பதிக்கு முதல்வர், மணமேற்குடிக்கு தலைவர். இங்கே இவருடைய குலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை வெளிப்படையாக சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டு செல்லவில்லை. இருந்தாலும் நம்முடைய சிவக்கவிமணியார் திரு கணக்கர் குலத்தை சார்ந்தவர் என்று அந்த ஊரிலே வழங்கப்பட்ட மரபு புராணத்திலே இது கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் சேக்கிழார் பெருமான் குலம் கூறவில்லை. அந்த வகையிலே நம்முடைய குலச்சிறை நாயனாருடைய புகழை தக்க யாகப்பரணி என்கிற நூல் எப்படி பேசுதான், பெருநம்பி குல உத்பவரான குலச்சிறை ஆண்டாரும், பெருநம்பி குல உத்பவரான குலத்தினை வளர்த்த பெருமை உடையார். அதனாலதான் அவரை குலத்தை வளர்த்த பெரியவர் அப்படின்னு சொல்லி முன்னே பார்த்தோம். செப்பருஞ்சீர் குலச்சிறை நாயனார் எப்படிப்பட்டவரா, ஒப்பரும் பெரு நம்பி என்று ஓதியது நம்முடைய திருத்தொண்ட தொகை. ஒப்பரும் பெரு நம்பி. அப்போ நம்முடைய நாயனாருடைய அந்த பெருமை வேறு எவருக்கும் ஒப்பிட்டு பேசுவதற்கு அரியது. இது ஒவ்வொரு நாயனாருக்கும் பொருந்தும். நாம் இங்கே நம்முடைய குலச்சிறை நாயனாரை பார்க்கிறோம், இங்கே அப்படி குறிப்பிட்டு பார்க்கிறோம். நீங்க எந்த நாயனாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, சிறு தொண்டர் தொண்டு சிறு தொண்டருக்கு தான், வேற யாரும் ஒப்பிட முடியாது. ஏற்பகையார் தொண்டு ஏற்பகையாருக்கு தான், வேற யாரும் ஒப்பிடவே முடியாது. கண்ணப்ப நாயனார் தொண்டு கண்ணப்ப நாயனாருக்கு தான். அது போல வேறு ஒருவரோடு ஒப்பிட முடியாது. அவரவர் தொண்டும் தனித்தனி, 63 தனித்தனி தொண்டு. இங்கே திருவமுது படைத்தவர்களாக இருந்தாலும் நம்முடைய இளையான்குடிமாறர் திருவமுது படைத்தது ஒரு நிலை. அங்கே சரி திருவருள். அப்போ ஒரு நிலை. நம்முடைய சிறுத்தொண்ட நாயனார், சிறுத்தொண்ட நாயனார் திருவமுது படைத்தது ஒரு வகை. ஒவ்வொருவரும் ஒரு நிலையில செய்தார்களே தவிர இவர்களுடைய அந்த தொண்டின் ஒப்பீட்டு நிலையை நாம் பார்க்க முடியாது. அவரவருக்கு தனித்தனி நிலைப்பாடு. அந்த வகையிலே நம்முடைய நாயனார் ஒப்பரும் பெருநம்பி, பெரு நம்பி என்று சொன்னது அவருடைய குலத்தினை போற்றியது என்கிறார். அந்த வகையிலே குலச்சிறையார் குலம் காப்பவர் என்ற பொருளை வைத்து ஓதுகிறார். செப்பரும் சீர், அவருடைய பெருமையானது நம்மால் எடுத்து பேசத்தக்க அளவிலே இல்லாமல் அது மிகவும் விரிந்து கிடக்கிறது. குலச்சிறையார், அதுதான் குலங்காப்பவர். அவருடைய திண்மை வைப்பினால், திண்மை வைப்பு பாருங்க. நம்முடைய பெருமான் எப்படி பெருமானுடைய புகழ் இருக்கல்லவா, அந்த பெருமானுடைய புகழ் நம்மால் ஓதி இன்ன தன்மையது என்று சொல்லவே முடியாது. பெருமானுடைய புகழ் இன்ன தன்மையன் என்றறி ஒன்னா எம்மான் என்பார் அல்லவா, அது போல அவன் திருவடி பேணிய அடியார்கள் பெருமையும் இன்ன தன்மையதென்று சொல்ல முடியாது. சேக்கிழார் பெருமான் அப்படியே எப்படி தேவாரங்களிலே ஓதப்பட அப்படியே எடுத்து பாடுறார். ஔவையார் தானே சொல்லுவாரு, தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. அப்படிப்பட்ட பெருமை மற்றும் திண்மை வைப்பு. திருத்தொண்டுல இந்த நிலைப்பாடு வேணும். அந்த திண்மை நிலை என்பது எந்த நிலையிலும் அதில் வழுவாமல் பேணக்கூடிய நிலை. இப்ப சிறுத்தொண்டர், இயற்பகையார், இப்படி ஒவ்வொருத்தரும் நீங்க நாயனார் புராணத்துல ஒவ்வொருத்தரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலையிலே, நம்ம இளையான்குடியார் யாரை பார்த்தீங்கன்னாலும் தொண்டிலே புழைத்திலாத சீர்தொண்டு. அவர்கள் ஒரு அணுவளவும் வழுவி இருக்க மாட்டார்கள். தம்முடைய தொண்டு பிழைக்கும் நிலை ஏற்பட்ட பொழுது கழுத்தை கூட கீறிக்கொள்ள முயன்றார்களே தவிர தொண்டு விட்டு போச்சு பரவாயில்ல நாளைக்கு செய்து கொள்ளலாம் என்ற நிலை இல்லவே இல்லைங்க. அதனாலதாங்க அவர்கள் நிலை பெருமானே வீடு தேடி வரக்கூடிய நிலையா இருக்கு. நாம் எல்லாம் ஆலயம் நோக்கி போறோம் பெருமானை காண. ஆனா மூவரும் தேவரும் காணாத திருவடியை இந்த பூமியில பெருமான் தாங்கி வருகிறான் என்றார். அவருடைய தொண்டு அந்த திண்மை, அந்த திண்மை வைப்பு, சேம நலநிதின்னு சொல்லுவாங்க வைப்புன்னா. அந்த திண்மையில் அவர்கள் அணுவளவும் வழுவில்லாது அந்த திருத்தொண்டிலை சிறப்பாக செய்தவர்கள். அதே நிலைப்பாட்டிலே நம்முடைய குலச்சிறை நாயனாரும்
திருத்தொண்டிலே சிறிதளவும் வழுவாது செம்மையாக தன்னுடைய திருத்தொண்டினை செய்து வருகிறார். அவர் என்ன தொண்டு செய்தார் அப்படின்றத இப்ப தொடர்ந்து அடியார் தொண்டினை தொடர்ந்து சொல்ல வருகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். திருச்சிற்றம்பலம். காரணம் கண்ணுதற்கு அன்பர் என்னவே வாரமாகி மகிழ்ந்தவர் தாழ் மிசை யாரும் அன்பொடு வீழ்ந்து அஞ்சலி முகிழ்த்து ஈர நன்மொழி எய்த இசைத்துள்ளார். எப்படி அடியாரை எதிர்கொள்வார்ன்றத சொல்றார். காரணம் கண்ணுதற்கு அன்பர் என்னவே. இப்போ அடியாரை பேணுவதுதான் பெருமான் திருவருளை பெறுவதற்கு ஒரு பெரிய வாயிலாக அமைந்துள்ளது. பெருமான் திருவருளை நாம் பெற வேண்டும் என்றால் அதற்கு அடியார் பேணலே ஒரு அடிப்படை. இதை நம்ம சைவம் பலவாறு எடுத்து பேசுகிறது. பல புராணங்களிலே, சாஸ்திரங்களிலே, எல்லா இடத்துலயும் இந்த பெருமை பேசப்படுகிறது. அப்போ அடியார்கள் கொண்ட அன்பின் அளவே திருவருள் விளையும். இதுதான் அவர் அந்த புராணங்கள் காட்டுகிறது. அப்போ அருளுக்கு அன்பரே காரணம். அப்போ அடியார் மீது அன்பினை பொழிய காரணம் அவர் கண்ணுதற்கு அன்பர் என்பதும் ஒரு பொருள். அடியார் மீது இவர் அன்பு பொழிய காரணம் அவர்கள் கண்ணுதற்கு அன்பர். நாம் அருளை பெறுவதற்கு காரணம் இந்த சீரடியாரே. அப்ப அந்த ரெண்டு பொருளிலே காரணம் கண்ணுதற்கு அன்பர் என்னவே வாரமாகி, வாரம் என்றால் அன்பு, வாரமாய் வணங்குவார் வல்வினைகள் மாயுமே என்பார் காழிப்பிள்ளையார். வார வழிபாடு என்று சொல்லக்கூடிய மரபு, வாரந்தோறும் செய்யக்கூடிய வழிபாடு என்பது ஒரு பொருளை கொடுக்கும். அன்போடு செய்யக்கூடிய வழிபாடு. நம்ம வழிபாடு செய்கிறோம் என்றால் அந்த பதிகத்தினை நாம் ஓதும் பொழுது அந்த நாயனார் அப்படியே நிக்கணும். நம் கண் முன்னே நாயனார் நிற்கணும். அவர் என்ன மனநிலையில் பெருமானை கண்டார், அப்போ நாயனார் கண் கொண்டு நாம் பார்க்கணும். பதிகத்தோட பொருள் விளக்கம் எப்படி நமக்கு அமைப்பெறணும்? நாயனார் கண் கொண்டு காண வேண்டும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் என்றார் மணிவாசக பெருமான். அப்போ பொருளை அறிந்து சொல்வதல்ல. உரையை படிச்சா அறிந்து கொள்ளலாம், உரையை படித்து அறிந்து கொள்ளலாம், ஆனால் உணர்வாக மாற வேண்டும். அப்போ ஞானத்தினால் விளைந்த பெரியவர் வாய் அதனுடைய சுவை, அதனுடைய நுட்பம், அதனுடைய ஆழம், அதில் அமைந்துள்ள தத்துவம் அனைத்தையும் நன்றாக அறிந்து கொண்டு அதற்கு பிறகு அந்த பதிகத்தை நீங்க பாருங்க. பெரிய புராணம் படித்து விட்டு பதிகத்தை பாருங்க, டாடாடாடா அந்த உணர்வு அங்கே வெளிப்பட்டு நிற்குங்க. நீங்க வெறுமனே பதிகம் படிக்கிறதுக்கும் பெரிய புராணத்திலே அந்த பதிக வரலாறை தெரிந்து கொண்டு படிப்பதற்கும் அவ்வளவு வேறுபாடு இருக்கிறது. அது எங்கே அருளியது, எப்படி அருளியது, எந்த நிலையிலே அருளியது, எப்படி கசிந்து அருளியது, எல்லாம் பெரிய புராணம் தான் காட்டும். இப்போ நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சித்தவட மடத்துல இருப்பார். சுவாமி திருவடியை சூட்டுவார். சூட்டிட்டு இவர் கோவப்படுவார். பெருமான் அறிந்திலையோ அப்படின்னு சொல்லி மறைந்து விடுவார். மறைந்த உடனே பதிகம் எடுத்து தம்மானை அறியாத சாதியார் உளரே என் அப்பன் இங்கு எழுந்தருளி என் முடி மீது திருவடி சூட்டினான், அவனை அறியாது விட்டு விட்டேனே பெருமானே பெருமானே என்று கண்ணீர் விட்டு அழுது பதிகம் எடுப்பார். நீங்க வெறுமனே தம்மானை அறியாத சாதியார் உளரே படிங்க, உருக்கம் வராது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்ம ஒரு முறை பெருமானை தரிசித்து விட மாட்டோமான்னு தவம் கிடக்கும். அப்படிப்பட்ட பரம்பொருள் திருவடியை சூட்டிட்டு அப்படி கண்ணுக்கு எதுக்க மறைஞ்சு போகிறது. அதை கண்டு எப்படி கசிந்து எடுப்பார். அந்த நிலையை உணர்ந்தாத்தான் அது வரும். அந்த நிலையில் நீங்க பதிகம் எடுத்தால் அந்த பதிகம் அன்பை பெருக்கும். அந்த வகையிலே அன்பு வடிவமாகி அன்பு பெருகி மகிழ்ந்து அவருடைய திருவடியிலே நாயனார் அன்போடு வீழ்ந்து அஞ்சலி முகிழ்ப்பார். அப்போ கைகள் மேல குவியணும், கைகள் மொட்டித்து. இது கைகள் மொட்டித்து விட்டால் இது மொட்டித்தல், இங்க இருதயம் மலர். கைகள் மொட்டித்து விட்டால் மொட்டு கைகளால் விளைவது மொட்டு, இருதயத்திலே விளைவது மலர்ச்சி. அந்த மலர்ச்சியின் பயனாக கண்ணிலே விளைவது கண்ணீர் திரட்சி. இப்படி விளையுங்க அன்பு. அப்போ அந்த வகையிலே கண்பணி அரும்ப
கைகள் மொட்டித்து என்று தேவாரம் பேசுவது அற்புதமா. அந்த வகையிலே நாயனார் அவர்கள் திருவடியிலே வீழ்ந்து அஞ்சலியாக முகிழ்த்து அவர்கள் வருபவர்களை எதிர்கொண்டு ஈர நல் மொழி எய்த இசைத்து அழைத்து வருவாராம். எப்படி சொல்லுவாராம், வரக்கூடிய அடியாருக்கு அவர் சிந்தை குளிர அற்புதமான மொழிகளை கூற வேண்டும். நம்ம திருநீலகண்ட நாயனார் புராணத்துல பாத்தீங்கன்னா புண்ணிய தொண்டராம் என்று போற்றி செய்து வரவேற்பாராம். அடியார் பெருமக்கள் வந்தா புண்ணிய தொண்டராம், இப்படி நாம் வீட்டுக்கு அடியார் எழுந்தருளிருந்தா நம்ம உடனே செய்யணும், புண்ணிய தொண்டர் எழுந்தருளினீர் எங்களுக்கு பெருவாழ்வு வாய்த்தது, இப்படி விழுந்து வரவேற்க வேண்டும். நம்முடைய திருக்குறிப்பு தொண்டநாயனார் எப்படி வரவேற்பாராம், செய்தவத்தீர் திருமேனி இழைத்திருந்தது என். போன மாசம் பார்க்கும் பொழுது ஒரு 50-60 கிலோ இருந்திருக்கிறார். இப்ப பார்க்கும்போது ஒரு 10 கிலோ எடை கூடி, இல்ல என்ன மாதிரி நல்லா வராருன்னு கூட வச்சுக்குவோமே, பார்க்கும் பொழுது நல்ல தேறி இருக்கிற மாதிரிதான் தெரியும். ஆனா தேவரீர் திருமேனி இழைத்தது என். இப்போ இது இப்படி சொன்னா புரியும். ஒரு பையன் வீட்டுல இருந்து ஹாஸ்டல்ல போய் தங்கி இருக்கிறான். ஹாஸ்டல்ல தங்கி அவனுக்கு வெளி சாப்பாடு சாப்பிட்டவனே கொஞ்சம் உடம்பு போட்டுருச்சு. வீட்டுக்கு வரான், தங்கச்சி எல்லாம் கிண்டல் பண்ணுவான், அடே குண்டாயிட்ட போல இருக்கே அப்படின்னு. அம்மா மட்டும் கேட்பா, புள்ள இழைச்சி போச்சு, இவ்வளவு பாரு வேடிக்கையா பேசிட்டு இருக்கா. அப்ப தாயன்பு மட்டும் தன் பிள்ளை உடல் நிலை பெருகி இருந்தாலும், அந்த வனப்பு பெருகி இருந்தாலும் அதை கண்டு திருப்தி அடையாது. உள்ள இழைச்ச மாதிரி இருக்கே, அந்த நிலையில தான் பார்க்கும். அப்ப நாம் அடியாரை காணும் பொழுது அப்படி பார்க்கணுமா, அந்த தாயன்போடு பார்க்க வேண்டும். அப்படி கேட்பாராம், செய்தவத்தீர் திருமேனி இழைத்திருந்தது என் என்பார் நம்முடைய திருக்குறிப்பு தொண்ட நாயனார். இயற்பகையார் என்ன சொல்லி வரவேற்பாராம், எந்தை எம்பிரான் அடியவர் அணைந்தார், எந்தையும் அணைந்தார் அடியவரும் அணைந்தார். வந்தவர் அடியார் மட்டும்னு வரவேற்க மாட்டாராம், எந்தையும் அணைந்தார் அடியாரும் அணைந்தார். இளையான்குடியார் வரவேற்கிறது எப்படி, செவிப்புலத்து ஈர மென் மதுரப்பதம் பரிவெய்து முன்னுரை செய்து வரவேற்பார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலை. தடுத்தாட்கொண்ட புராணத்துல பாத்தீங்கன்னா சுவாமி அழையா விருந்தாளியா வருவார். அங்கே அந்த கையிலே கோல் எடுத்துக்கொண்டு குடை பிடித்து கொண்டு அந்த கோலிலே தர்பை முடிச்சு வைத்து கொண்டு அங்க இருந்து வருவார். தள்ளு நடை கொள்ள நடந்து வருவார். வந்த உடனே பார்த்துட்டு நன்றுமது நன்றுமது நல்வரவு நங்கள் தவம், இப்படி வரவேற்பாங்க. இது சைவ மரபு. அந்த வகையிலே அவரை வரவேற்று ஈர நல் மொழி எய்த. என்ன மாதிரி அறகுறையா இருந்தது கேட்டு என்ன பண்ணுவான், ஒரு நல்ல பசியோடு 1 மணிக்கு வருவார். சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அவர் செவி குளிர நன்மொழி பேசுறாங்க, அப்புறம் சாப்பாடு போட்டுக்கலாம். அவர் பசியில வந்திருப்பார் துடிச்சு போய். இப்ப குறிப்பறிந்து செயல்பட வேண்டும். அப்போ பெருமான் என்ன செய்யறான், கண்ணையும் நாவையும் ஈரத்துல வச்சிருக்கிறான். குறிப்பு காட்டுறான் சுவாமி, கண்ணையும் நாவையும் ஈரத்துல வச்சிருக்கிறான். கண் எப்பொழுதும் ஏன் ஈரமாக இருக்க வேண்டும் என்றால், அந்த கண் கருணை நோக்கம் செய்ய வேண்டும். குளிர்ச்சி என்பது கருணை, கருணை நோக்கம் செய்ய வேண்டும். நான் எப்பொழுதுமே ஈரமாக இருக்க வேண்டும், ருசி தெரியறதுக்கா? அல்ல அல்ல அல்ல, கேட்பவர் செவி குளிர அமுத மொழி பேச வேண்டும். இப்ப 2 பொருட்டும் பெருமான் 2 உறுப்பை ஈரத்தில் வைத்திருக்கிறான். அந்த வகையிலே ஈர நல் மொழி எய்த இசைத்து வரவேற்பாராம் நாயனார் வரக்கூடிய சீரடியார் பெருமக்களை. அடுத்த திருப்பாடல் திருச்சிற்றம்பலம். குறியில் 4 குலத்தினராயினும் நெறியின் அக்குளம் நீங்கினராயினும் அறிவு சங்கரர்க்கு அன்பர் என பெரில் செறி உற பணிந்து ஏத்திய செய்கையார். எப்படி காண்கிறார்கள், அடியார்களை காண வேண்டிய முறையை காட்டுகிறார். குறியில் 4 குலத்தினர். அந்த காலத்திலே பொதுவாக 4ஆக குலத்தை வகுத்தார்கள். எப்படி அப்படின்னு கேட்டா, தொழில்னாலே உழவுதான். திருவள்ளுவர் போற்றிய ஒரே தொழில் உழவு. தொழில் என்றால் உழவு. அந்த உழவை வைத்து அப்படியே அந்த காலத்துல மரபு பேணப்பட்டது. உழைக்கக்கூடிய வர்க்கம், கீழே உடல் உழைப்பை கொடுப்பவர்கள், கீழே இருக்கிறவங்க அவர்கள் வேளாளர். அந்த விளைந்ததை விற்பனை செய்பவர்கள் அவர்கள் வணிகர். இந்த விளைந்தவருக்கும் விளைவிப்பவருக்கும் விற்பனை செய்வதற்கும் இடையில ஒரு சரிசமமான சமநிலை நிலவ வேண்டும். அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், அதை கொடுப்பவர் அரசர். இந்த மூவரும் நன்றாக வாழவும், மழை சிறப்பாக பொழியவும், வளம் நன்றாக மேம்படவும், இறைவனை வழிபட்டு அவர்களுக்கு அந்த
மந்திரங்களை ஓதி வாழ்விக்கக்கூடிய அந்தனர். இந்த 4 நிலை தாங்க பொதுவாக குலம் என்று 4 குலத்தை கூறுவது மரபு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய தொடர்பு இல்லாம நிறைய குலங்கள் வரும். பாத்தீங்கன்னா இப்போ வேடர் குலம் இருக்கு, அதெல்லாம் இதுக்குள்ள வராது, கொஞ்சம் தள்ளி தான் வரும். அது போல பரதவர் குலம் இருக்கிறது, அதெல்லாமே இதுக்குள்ள வராது. அதெல்லாம் கொஞ்சம் குலமிலர் தாழ்ந்த குலம்ன்ற அளவுக்கு போகும். மேலும் இன்னும் கொஞ்சம் அந்த காலத்துல இருந்த மரபு, இப்பொழுது இல்லை, நம்ம புராணத்திலே பார்க்கக்கூடிய மரபு பார்த்தீங்கன்னா புலையர் என்கிற ரொம்ப கீழ் நம்ம திருநாளை போவார். ஒரு மாதிரி கசிந்த மனத்தை அடியார் நம்ம பார்க்க முடியுமா? பெருமானை நாளைக்கு தில்லை தேவரை நாளை தரிசிக்க செல்வேன், நாளை செல்வேன் சொல்லி சொல்லியே போய் சேர்ந்த பெருந்தகையார் அல்லவா? அது போல அந்த ஆனால் குற்றம் காண்பது இல்லை. குலம் உண்டு, குற்றம் காண்பது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா பாணர் ஆலயத்தினுள் செல்ல முடியாத தாழ்ந்த குலத்திலே பிறந்தவர். பிள்ளை பெருமான் சென்ற எல்லா ஆலயத்திற்கும் அழைத்து சென்றார். அங்கே திருநீல நக்கருடைய இல்லத்திலே தங்க நேரும் பொழுது, நீலநக்கரே பாணருக்கு இடம் கொடுங்கள் உரிமையா கேட்கிறார். ஏன்னா அக்ரகாரத்துல அந்த காலத்துல நுழைய முடியாது, அப்படிப்பட்ட காலமாக இருந்திருக்கிறது. கேட்ட உடனே அவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க, தான் நித்தியபடி வழிபாடியற்றி வேள்வி செய்யும் அந்த சாலையிலே தங்க வைத்தார். அதை பெருமான் ஏற்று மகிழ்ந்ததன் அடையாளமாக அங்கே அக்னி வலம் சுழித்து எழுந்தது என்று புராணம் பேசுகிறது. அந்த வகையிலே அந்த காலத்திலே குற்றம் காண்பது இல்லை, குலம் இருந்திருக்கிறது. குலத்தை பெரிய புராணம் பேசுகிறது, ஆனால் குற்றம் காணும் மரபு இல்லை. தில்லைவாழ் அந்தணர்கள் நம்ம திருநாளை போவாரை ஐயரே அம்பலவர் அருளால் இப்பொழுது அணைந்தோம் வணங்கி கூட்டிட்டு போறாங்க. தில்லை வாழ்ந்தவர்கள் அந்தணருக்கு மேற்பட்டவர்கள், பெரிய உயர்ந்த குலம். ஏன்னா பெருமானே மேலிருந்து அழைச்சிட்டு வந்தவர்கள் 3000 அவர்கள், முதன்மையில் வைத்து போற்றப்பட்டவர்கள் அல்லவா? இன்றிவர் பெருமை இயம்மால் இயம்பலாம் எல்லைத்தாமோ அன்றுவன் தொண்டர் தம்மை அருளிய ஆரூர் வள்ளல் முன்திரு வாக்கால் கோத்த முதற்பொருள் ஆனார் என்றால், முதல்ல அடியெடுத்து தில்லைவாழந்தனர் என்று போற்றினார்களே, அவ்வளவு பெருமை மிக்கவர்கள் பெருமை என்னால் பேச முடியுமான்னு கேட்பார் நம்முடைய செக்கிழார் பெருமான். பேர்பட்ட தில்லைவாழந்தர்கள் ஐயரேன்னு கூப்பிடுறாங்க. அப்ப பாருங்க, பெரிய புராணத்திலே குலம் இருந்திருக்கிறது, ஆனால் பேதமோ குற்றம் காணுதலோ இல்லாமல் தான் அழகாக அமைந்துள்ளது. மேலும் இந்த வகையிலே இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா, காலத்திக்கு போவார் பிள்ளை பெருமான், காலத்திநாதன தரிசனம் செய்து விடுவார். கும்பிட்டதன் பயன் காண்பார் போல வேடர் மரபிலே வந்தவராக இருந்தாலும் கண்ணப்பரை அவர் பார்க்கிறார். சிவபெருமான் திருவருள் என் முன் வடிவம் கொண்டு நின்றது, எது? கண்ணப்ப தேவராக. அப்ப அவர்கள் குலத்தை கண்டவர்களே அல்ல, குலத்துக்கு ஓரம் போட்டுட்டாங்க. பா திருநீர் அணிந்தவர், வேடம் தரித்தவர், சிவ சின்னங்களை தரித்தவர், நாவிலே பஞ்சாட்சரம் இசைப்பவர், இவ்வளவு தாங்க அவர்கள் கண்டது. இந்த காலத்துல அவர் வேண்டியவர், ஒரு வேண்டாதவர். இவர் வெறப்பா போறார், நான் வணங்க மாட்டேன். இவர் எனக்கு வேண்டாதவர், நான் வணங்க மாட்டேன். இவர் அவருக்கு வேண்டியவர், நான் வணங்க. இந்த பேதம்லாம் இன்னைக்கு தான் பார்க்க முடியுது. நம்முடைய நாயனார்கள் காலமானது சைவத்திலே பொற்காலமாக திகழ்ந்துள்ளது. அந்த வகையிலே நம்முடைய 4 குலத்தினர் வந்தாலும் நெறியின் அக்குலம் நீங்கினராயினும், இன்னும் தாழ்ந்த குலத்தவராக இருந்தாலும், எந்த நிலையிலே இருந்தாலும், அறிவு சங்கரர்க்கு அன்பர் என பேர் வந்தவர், பெருமானையே சிந்திக்க கூடியவர், பெருமான் மீது அன்பு கொண்டவர் என்று கண்டால் போதும். ஒரு சுவாமி சொல்றாரு, இதை விட என்னங்க மேற்கோள் நம்ம பார்க்க முடியும்? எவரேனும் தாமாக இலாடத்து இட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவரவரை கண்டபோது உகந்து அடிமைத்திறம் நினைந்து அங்கு உவந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி 2 ஆட்டாது ஒழிந்து ஈசந்திரமே பேணி கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுத்தரியை காணலாமே. எப்பொழுது அடியார் தரித்த வேடத்தை கண்டு வணங்குகிறானோ ஒருத்தன், வேடதாரியை விடுத்து
வேடத்தை கண்டு ஒருத்தன் வணங்குகிறானோ அவன் உள்ளத்துல உட்கார்ந்துருவானா, சுவாமி நம்முடைய கண்ணோடு சேர்ந்து பெருமான் திருக்கண்ணும் பார்க்குமா அந்த வேடத்தை. அப்படி இல்லாமல் எப்பொழுது நாம் வேடதாரியை கண்டு வேடத்தை புறக்கணிக்கிறோமோ அப்பொழுது பெருமான் நம்மிடமிருந்து வேறாகி நின்று விடுவான். இவன் உள்ளத்திலே அன்பு பெருகவில்லை. அப்படி பார்க்கணும். வேடம் கைதொழ வீடு எளிதாமே, இதை விட எப்படி சொல்ல முடியும்? அப்படி கூறியுள்ளார் நம்முடைய பரமாச்சாரிய பெருமானாய நாவுக்கரசர். அப்படி இவர் சங்கரருக்கு அன்பர் என்று பெற்றார் செறிவுற பணிந்து அப்படியே விழுந்துருவாராம் திருவடியில. செறிவுற பணிந்து, அந்த திருவடி தாங்க எனக்கு செல்வம். பணிகிறவர் யாரோ பக்கத்து வீட்டுக்காரரா? அல்ல அல்ல அல்ல, பாண்டிய பேரரசின் முதல் அமைச்சர். சோழர்கள்லாம் தோற்றுவிட்டார்கள், பாண்டிய பேரரசு வல்லமையோட இருக்கிறது. பேர்பட்ட பேரரசுக்கு முதல் அமைச்சர் இவர். இப்படி கையை காட்டினா 1000 பேர் தொண்டு செய்ய காத்துக்கிட்டு இருப்பான் பணியாள். ஆனா அவர் அடியாரை கண்டால் அப்படியே நிலமுற பணிந்து அப்படி ஏவல் செய்கிறார். அப்ப அந்த நிலையில இருக்கிறவர் செய்யும் பொழுது என் போலிகள் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம வெட்டி பெருமையை பேசிட்டு இருக்கவன் வணங்கலன்னா இதை விட தாழ்மை என்ன இருக்கு சைவத்துல? இதை விட தாழ்மை, கீழ்மையிலும் கீழ்மை என்ன வந்துட போகுது? நான் எனது என்ன மாதிரி உண்டா அப்படின்னு நினைத்தால் அதை விட கீழ்மை ஒன்றுமில்லை. அடியாரை கண்ட பொழுதே அன்பு பெருகி இவரே சிவம், இவரே சிவம் எழுந்து அருளியுள்ளார்னு வணங்கணும். அப்படி வணங்குகிறார். செறிவுற பணிந்து ஏத்திய செய்கையார், அவர்களை பல்லார் ஏத்துவாராம். மனத்தாலும் இடத்தாலும் நெருங்கி பொருந்த போற்றி வணங்குவாராம். அப்படிப்பட்ட தொண்டின் மிக்கார். அடுத்த திருப்பாடல். உலகர் கொள்ளும் நலத்தினராயினும் அழகில் தீமையராயினும் அம்புலி இலகு செஞ்சடையார்க்கு அடியாரெனில் தலமுறப்பணிந்து ஏத்தும் தகைமையார். அடுத்த மேலும் ஏத்துகிறார். உலகர் கொள்ளும் நலத்தினர் ஆயினும், தர்மமானது உலகியல் தர்மம். இது அறம் என்று நீதி நூல்களே சொல்லப்பட்டது. கர்மகாண்டம் போன்றவை இதை பேசுது. இது பசு பாசங்களை நோக்கி செய்யப்படுவது. பசு தர்மம், பசு புண்ணியம் என்று சொல்லப்படும். பாசம் இவற்றை நோக்கி செய்யப்படுவது. பதி தர்மம், இவை சிவபுண்ணியம். இவை ஞானகாண்டம் பேசும். இப்போ அன்னதானம் செய்தல், குளம் அமைத்தல், தண்ணீர் பந்தல் அமைத்தல், சோலை அமைத்தல் மற்றும் மரம் நடுதல், இந்த போன்ற உலகியலாக பொதுவாக எல்லோருக்கும் நன்மை பயக்க செய்யக்கூடியது பசு புண்ணியங்கள். ஆனா அடியார் பொருட்டும் அரணார் பொருட்டும் செய்யக்கூடியது பதி புண்ணியம். ஐயா, மண்ணிலே நீ பிறந்ததுக்கு பயன் என்ன? 2 பயன் தாண்டா நீ பிறந்ததுக்கு. அப்படியே அறுதிட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. 1, அடியாருக்கு திருவமுது. 2, அவன் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல். அப்போ பூசையிலே சிறந்தது சிவபூசை. அந்த சிவபூசையினும் உயர்ந்தது அடியார் பூசை. அடியார் பூசையினும் உயர்ந்தது மாகேஸ்வர பூசை. சிவபெருமானுக்கு செய்தால் மகேஸ்வர பூசை, அடியாருக்கு செய்தால் மாத்திரை கூடுகிறது. மாகேஸ்வர பூசை. அதுக்கு மேல பூசை இல்லை, அதுக்கு மேல பூசை இல்லை. உயர்ந்த பூசை மாகேஸ்வர பூசை. அப்பேற்பட்ட அந்த நிலையில் செய்பவை பதி தர்மங்கள். பதி தர்மம் உலகியல் தர்மத்தோடு ஒத்து போகாது. அது முரண்பட்டு நிற்கிற மாதிரி தெரியும். ஏன் ஒரு பொருந்தி போகாதா? போகாது. எப்படின்னு கேட்டா, நம்முடைய சண்டேச பெருமான் தந்தை காலை துண்டித்தார், அந்தனர் காலை துண்டித்தார், இறந்து பட்டு விடுகிறார். உலகியலா பாருங்க, அப்பாவை கொல்வது பெரும் பாவம், அந்தனரை கொல்வது பெரும் பாவம், பிரம்மகத்தி தோஷத்துக்குரியது. உலகியலா பார்த்தா, அருளியல்ல பாருங்க, அந்த பாதகத்துக்கு பரிசு வைத்தான் பெருமான். அப்போ எம்பொருட்டு உன் தந்தையை கொன்றாய், உமக்கு அடுத்த தந்தை நான். அப்போ இங்கே இந்த உடலுக்கு தந்தையை அவர் சிவ அபசாரத்தின் பொறுத்து தடிந்ததால் அந்த பெருமானையே அப்பனாக பெறுகிறார். அப்போ பாருங்க, பதி புண்ணியம் உலகியல் தர்மத்துக்கு அப்படியே மாறுபட்டு நிற்கு. இன்னொன்னு, இந்த உலகிலே வேள்வி செய்தல் நல்ல தர்மமாக போற்றப்பட்டது. ஆனா தக்கன் வேள்வி செய்தான். வேள்வி சென்ற அனைவரும் வீரபத்ரால
நசுக்கி துவச்சி கை துணித்து மூக்கறுத்து தலையறுத்து எவ்வளவு இன்னல் அனுபவிக்க முடியுமோ அனுபவித்தார்கள். அப்போ பதிபுண்ணியம் என்று சொல்லும் பொழுது உலகியல் புண்ணியங்கள் மாறுபட்டு நிற்கின்றன. அப்போ அது இவற்றிலிருந்து வேறுபட்டுத்தான் இருக்கும். நம் அறிவு கொண்டு அதை உணர முடியாது. ஞான நூல் சார்புதான் அதை விளக்கும். அந்த நிலையிலே உலகர் கொள்ளும் நலத்தினராயினும் அழகில் தீமையராயினும் நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா புராணத்துல பார்க்கும் பொழுது நமக்கு அப்படியே பதைக்கும் அந்த நிலைமையெல்லாம். இந்த மெய்ப்பொருள் நாயனாரை நாடி முத்தநாதன் வருவான் பாருங்க. மைபொதி விளக்கே என்ன அணைந்தனன் முத்தநாதன். ஜோதியை வீசக்கூடிய ஒரு விளக்கிலே சுடருக்கு கீழே கருப்பு தங்கி இருப்பது போல முத்தநாதன் வருவான். அணிந்திருப்பது திருநீர். அந்த திருநீற்றை மட்டும் தாங்க பாப்பார். தத்தா திருநீர் அணிந்தவர்டா, அடியார்டா, முதுகிலே குத்தி விட்டான். தெரியலங்க நாயனாருக்கு, தெரியல. உயிர் போய்கொண்டிருக்கிறது. அதை பத்தி கவலையே படல. ஒரு திருநீர் அணிந்த சிவனடியாருக்கு இந்த நள்ளிரவிலும் என் உயிரை கொடுக்கும் பெருவாழ்வு வாய்க்குதே. இப்படி பார்த்தாருங்க நாயனார். நள்ளிரவு வந்து கதவை தட்டினா நமக்கு நாலாம் துறப்பனான்னு தெரியல. நல்லா இழுத்து இன்னொரு தாப்பாவை போட்டு தூங்குவேன். ஆனா அங்க பாருங்க, இந்த நள்ளிரவிலே என்னால் என் இன்னுயிரை மகிழ்ந்து தத்தான் அமர் நம்முடைய அடியார்டா, நம் சொந்தமடா, திருநீர் அணிந்தவர்டான்றார். இன்னொரு பக்கம் பாருங்க, ஏனாதிநாத நாயனார் அதிசூரன் உடம்பெல்லாம் திருநீர் அணிந்து கேடயத்தால மறைச்சுக்கிட்டு வரான். வந்து ரொம்ப நேரம் போர் செய்தான். அவர் ஒரே வீச்சுல வீழ்த்த போகும் பொழுது நிலை தடுமாறி எழுந்து கேடயத்தை விளக்கினான். கண்ட போதே கெட்டேன் கதறுகிறார். ஒரு சிவனடியாரோடு போர் புரிந்து அவரை வெட்ட துணிந்தேனா, மனம் குமுறுகிறது. என்னே என்னுடைய செயல். அப்படி வருந்துகிறார். வருந்தி இப்பொழுதே அவருடைய பரிசினை நான் நிறைவிப்பேன்னு நினைத்தார். உடனே ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்று நினைந்தார். நிராயுத பாணியை கொன்ற அந்த பழி இந்த அடியாருக்கு வர. இந்த மாதிரி எல்லாம் எங்கேயாச்சும் பார்க்க முடியுமாங்க? சைவம் எங்கேயோ இருக்கிறது. இன்றைய வாழ்வியல் எங்கேயோ இருக்கிறது. திருநீர் அணிந்து கொண்டு நான் அடியார் என் போன்றவர்கள் உலகத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. மெய்யடியார் நிலை என்பது எங்கேயோ இருக்கிறது. இந்த நிராயுத பாணியை கொன்றார் என்ற பழி வரக்கூடாதுன்னு போர் செய்யற மாதிரி நடிச்சார். ஏற்பட்ட அன்பு பாருங்க. அப்படி அழகில் தீமையராயினும் திருநீர் அணிந்து வந்தா அம்புலி இலகு செஞ்சடையார்க்கு அடியாரெனில். இங்க அம்புலி என்பது தேய்ந்த நிலவு. அவர் தீமையராயினும், தீமை என்பது தேய்தலை குறித்தல். அழகா குறிப்பு போடுறார் சேக்கிழார் பெருமான். நிலவு தேயும் பொழுது அந்த அம்புலி என்ற அந்த குறிப்பு வரும். அப்படிப்பட்டவராக இருந்தாலும் செஞ்சடையார்க்கு, சிவந்த சடையினை உடைய அந்த பெருமானுக்கு அடியார் என்று தெரிந்தால் தலமுற பணிந்து அப்படியே நிலத்தில் வீழ்ந்துருவாராம். பார்க்கணும். நம்முடைய பிள்ளை பெருமான் வருவார், பார்த்த உடனே விழுந்துருவார், எந்திரிக்கவே மாட்டார். அவரே திருஞான சம்பந்தே இறங்கி வந்து தூக்கி விட்ட ஆயிரக்கணக்கான பரிசனம் முன்னாடி வரும், எழுந்திருக்கவே மாட்டார். அவர் வந்து தொட்டு எடுக்கும் வரை விழுந்தே கிடப்பார். அவர் விழுந்தது பாண்டி நாடு வாழ்ந்தது. அவர் அங்கே விழுந்ததுதான் பாண்டி நாடு வாழ்ந்தது. அப்படி அந்த தொண்டின் உரைப்பிலே இருந்த நம்முடைய குலச்சிறை நாயனார். அடுத்த திருப்பாடல். பண்பு மிக்கார் பலராய் அணையினும் உண்ப வேண்டி ஒருவர் அணையினும் என்பெருக்கிய அன்பால் எதிர்கொண்டு நண்பு கூர்ந்து அமுதூட்டு நலத்தினார். பாருங்க, பண்பினால் மிக்க அடியார் பெருமக்கள் திருக்கூட்டமாக வந்தாலும் இன்னைக்கெல்லாம் இந்த நிலைப்பாட்டை பார்க்க முடியாது. ஒரு இடத்துல ஒரு சிந்தனை, ஒரு இடத்துல பெரிய புராணம் சிந்திக்கிறோம்னா வச்சுக்காங்களேன், என்ன போன்ற ஒரு போலி ஐடியாக்களை வச்சு காட்ட முடியும். சிந்திக்கிறோம், ஒரு 5 பேர் வந்துட்டாங்க, இல்லையா 20 பேர் வர இடத்துல 5 பேரா, நம்மளால முழுமையா சொல்ல முடியுமா? சரி கொஞ்சம் குறைச்சிடலாமா? ஏன் அவ்வளவு விரிவா போகணுமா? ஓ வரலையா, அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆளாயிட்டோம்னு நினைப்பா. இப்படியெல்லாம் எண்ணத்துல ஓடுது. அப்போ அந்த வந்திருப்பவர்களுக்கு சொல்லுவோம் அப்படின்ற எண்ணம் வருதா? கொஞ்சம் குறைச்சிருவோமான்லாம் தோணுது அல்லவா? அது போல இல்லாமல் வந்திருப்பவர்கள் திருக்கூட்டமா அணையினும், அதாவது அவர்களை
கனத்தவர்னு சொல்லக்கூடிய மரபு. வந்து அணைந்தாலும் ஒருவராய் வந்தாலும், ஒரே ஒரு அடியார் வந்தாலும், இப்படி இளையான்குடி நாயனாருக்கு நள்ளிரவு அந்த 11 மணிக்கு மேல ஒருத்தரா வந்து கதவு தட்டினாலோ, அது போல ஒருவராய் வந்தாலும் என்பெருக்கிய அன்பால், அளவற்ற அன்போட போவாராம். என்பெருக்கிய அன்பால் எதிர்கொண்டு அவர்களை என்ன முறைப்படி வரவேற்க வேண்டுமோ அந்த முறைப்படி அடியார் பூசையை மேற்கொண்டு, அதாவது தூரத்திலே சிரித்த முகம், அருகிலே சென்று மதுர நன்மொழி, அவர்கள் வீட்டுக்குள் வருவது தெரியாதபடி அவர்களை போற்றி பரவி, அதை சொல்லுவார் சேக்கிழார் பெருமான், கொண்டு வந்து. இப்போ நம்ம வீட்டுல பூஜை பெட்டி வச்சிருக்கிறோம், பூஜை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு வேற ஊருக்கு போறோம், போகும்போது என்ன பண்ணுவோம், பூஜை பெட்டியே கொண்டு போவோம். பூஜை பெட்டியில இருக்க சாமி நடந்து வருவார், நடந்து வர மாட்டார், அவரை நம்ம தூக்கிக்கிட்டு தான் போகணும் அல்லவா? அது போல அடியார் தானா நடந்து உள்ள வந்த உணர்வே அவருக்கு ஏற்படாதபடி அவரை அந்த இன்மொழிகளாலும் மதுரனன் பதமும் இசைந்து அப்படியே அவர் வர்றது தெரியாத மாதிரி அழைச்சிட்டு வருவாராம். அப்படி கொண்டு வந்து, அது போல அவர்களை எதிர்கொண்டு நண்பு கூர்ந்து, அந்த பெரிய உயர்ந்த பண்பினால், நண்பு அப்படின்றது அந்த உயர்ந்த பண்பு, அந்த பண்பு அதனை கொண்டு அமுது ஊட்டும் நலத்தினார். அமுதினை படைக்கும் நலமல்ல, அமுதினை இடும் நலமல்ல, அமுதினை ஊட்டும் நலம். ஊட்டும் நலம் அப்படின்னா என்னன்னா, அவர் அந்த திருவமுதினை அவர் சாப்பிட்ட மாதிரி தெரியாம பக்கம், ஐயா இந்த கூட்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்க, கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா, இந்த பொரியல் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன் ஐயா, இந்த சாம்பார் நல்ல பருப்பு போட்டு நல்ல காராம்பசு நெய் விட்டதுங்க, கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன். இப்படி அவர்கள் அந்த உணவை இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படும்படி அவருக்கு, ஐயா இந்த பழம் மலையிலேருந்து கொண்டு வந்த உங்களுக்காக வாங்கிட்டு வந்ததுங்கய்யா, மலைப்பழங்கய்யா, சாப்பிட்டு பாருங்களேன். இப்படி ஒவ்வொரு உணவுப் பொருளாக அவரை அறியாமல் உண்ணும்படி பரிவோடும் அன்போடும் ஒரு தாய் ஊட்டுவது போல உண்பித்தார். அடுத்த திருப்பாடல், 7ஆம் திருப்பாடல். பூதி கோவணம் சாதனத்தார் பொழிந்து ஆதி தேவதம் அஞ்செழுத்தாம் அவை ஓது நா வணக்கத்தால் உரைப்பவர் பாதம் நாளும் பரவிய பண்பினார். அடுத்து பூதி சாதம். பூதி என்பது விபூதியை குறித்து நிற்பது. முதற்குறை விபூதி. பூதி என்றாலே அது திருநீர் தான். வி என்றால் மேலான, நாயகர் என்றார் தலைவர், விநாயகர் என்றால் மேலான தலைவர் என்று பொருள் பெறும் அல்லவா? அந்த வகையிலே பூதி விபூதி, அந்த திருநீரு தாங்க வேடத்திற்கு இலக்கணம். திருநீரு தான் வேடத்திற்கு இலக்கணம். இப்படி எடுத்துட்டீங்கன்னா இதுல பல ஆயிரம் துகள்கள் இருக்கும். ஒரு துகளும் பராசக்தியின் அருள், ஒரு துகளும் பராசக்தியின் அருள். அப்படி 5 எழுத்த ஓதி இப்படி பூசிட்டீங்கன்னா அது அப்படியே திருவருள் உள்ள கொண்டு செல்லும். உள்ளதான் போதா திருவருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க திருநீர் அணிந்துட்டு 1 மணி நேரம் கழிச்சு பாருங்க, அப்படியே மறைஞ்சிடும். அந்த நெத்தியில இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மறையும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நெத்தி வெறுமையாயிடும். அப்போ எங்கே போகிறது என்றால், திருவருள் நம்முள் கலக்கிறது. திருவருள் திருநீற்றின் வழியாக ஒரு துளியும் பராசக்தியின் திருவருள். அப்போ அதுதான் நம்முடைய பிள்ளை பெருமானும் சொல்லுவார், பராவணமாவது நீரு, பராசக்தியின் பரிபூரண திருவருள் தான் திருநீர். அப்ப திருநீரை உவந்து அணியணும், பஞ்சாட்சரம் சொல்லி அணியணும். அப்படி பூதி அந்த திருநீர் அணிந்த அடியார்கள். மற்றும் கோவணம். கோவணம் என்பது இன்றைய நிலையிலே நாம் பெரிய பெரும்பான்மையாக காண முடியாத சூழல் இருந்தாலும் அந்த காலத்து மரபாக இருந்திருக்கிறது கோவணம். மற்றும் சாதனத்தால், கண்டிகை, ஜடாமுடி போன்ற சாதனத்தால் பொழிந்து, இதெல்லாம் வெளியில தெரியும். அப்போ திருநீர் வெளியில தெரியும், கோவணம் அணிந்தது தெரியும், கண்டிகையும் ஜடாமுடியும் வெளியில தெரியும். ஆதி தேவதம் அஞ்செழுத்த தூளமாவும் சொல்லுவாங்க, சூக்கமமாவும் சொல்லுவாங்க. அது எல்லார்ட்டையும் கண்டுபிடிக்க முடியாது. திருக்கூட்டமா வரும்போது தூளமாக சொல்லக்கூடிய மரபு அங்க நம்முடைய தேவாசிரியன்ல காட்டுவார். 1000 பார்க்கடல் போல்வது,
1000 பார்க்கடல் ஆர்ப்பரித்தால் எப்படி ஒலி எழும்புமோ அப்படி பஞ்சாட்சரம் ஓதுவார்களாம் அங்கே தேவாசிரியனிலே. அப்படிப்பட்ட அற்புதமான திருநீற்று 5 எழுத்தை ஓதுதல். அந்த வகையிலே ஆதி தேவர் பெருமான், ஒரு சொல்லுக்கும் பொருள் கொட்டா ரொம்ப உள்ள போயிடும். நேரம் ரொம்ப 6 மணியை கடந்து விட்டோம். இன்னும் பொறுமையாக தான் போயிட்டு இருக்கோம். அதனால ரொம்ப ஆழமாக செல்லாமல் பொருள் அளவுல பார்ப்போம். பெருமானுடைய 5 எழுத்தை ஓதி அந்த ஓதுறது தான் இந்த நாவிற்கு பயன். வாயே வாழ்த்து கண்டாய் சுவாமி பாடியிருக்கிறாருங்க. தலைக்கு பயன், கண்களுக்கு பயன், செவிகளுக்கு பயன், மூக்குக்கு பயன், வாய்க்கு பயன் என்பது வாய் உதடு பல்லுக்கெல்லாம் இல்ல. உள்ள ஒருத்தர் சேஃப்டியா இருக்காரு பாருங்க, வெளிகேட் உள்கேட், அதுக்குள்ள ஒருத்தர் உட்காந்து இருப்பாரு. தேவையில்லாம ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் உள்ள போய் சேஃப்டியா உட்காந்துக்குவார். நல்லா இருக்கிற அந்த உடம்பு அவ்வளவு அடிவாங்க. அதனாலதான் திருவள்ளுவர் நா காக்க ஆர்டர் போட்டிருக்கிறார். யா காவாராயினும் நா காக்க. அப்போ இந்த நா இருக்கிறதே அது கண்டதை பேசுனா வினையை பெருக்கும். ஆனா பெருமானுடைய திருநாமத்தை பேசும் பொழுது, திருப்பதிகங்களை அது கூறும் பொழுது சிவ புண்ணியத்தை பெருக்கி ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்க வினையை தீக்குது. அப்ப எப்பேற்பட்ட நல்ல செயலையும் அது செய்ய முடியும். ஆனா இன்னைக்கு உலகியலா பாத்தீங்கன்னா வெட்டி கதையை பேசிக்கொண்டு வீண் வம்பு வளர்த்து கொண்டு பக்கத்து வீட்டு கதை எதிர்த்து வீட்டு கதை தான் உலகியலாக போகிறது. ஆனா நம்ம அடியார் பெருமக்களிடம் அந்த நிலை இல்லாமல் திருநீற்று சார்போடு திருவைந்தெழுத்து மற்றும் பதிகச் சார்பு நமக்கு அற்புதமாக விளக்கப்பட்டுள்ளதவா. அப்போ இந்த நாவினால் நாம் பெருமானை வணங்குதல் தான் 5 எழுத்துவதெல்லாம். செப்ப நான் அமைத்தேன் சொல்றார் சேரமான் பெருமான் நாயனார். செப்ப நாம் என்னிடம் இருக்கிற நாக்கு நல்ல சாம்பார் சாதம் எப்படி இருக்குன்னு ருசி பார்க்குது, நல்ல பன்னீர் பட்டர் மசாலா அப்படி இருக்குன்னு ருசி பார்க்குது. அப்ப என்னுடைய நாக்கு ருசி பார்க்கறதுக்கான அமைத்திருக்கிறேன். ஆனா சேரமான் பெருமான் நாயனார் அவனுடைய நாமத்தை செப்ப நான் அமைத்தேன். அவருடைய நாக்கு திருவைந்தெழுத்தையே ஓதுவதை அந்த பயனாக கொண்டிருக்கிறது. இப்படி நான் வணக்கத்தால் உரைப்பவர் பாதம் நாளும் பரவிய பண்பினார். அப்படிப்பட்ட அடியார் பாருங்க, ஒரு பாடல்லையும் அடியார் திருவடியை பரவியது, அடியார் திருவடியை பரவியது, இப்படியேதான் சொல்லுவார். திருவடி தாங்க ஞானம். திருவடி. அந்த குருநாதர் நமக்கு பலவித தீக்கைகள் செய்விப்பார். உயர்ந்த தீக்கை தெரியுமா? இங்க வைப்பார். நீங்க இப்ப கோயிலுக்கு போனீங்கன்னா வாய்ப்பு கிடைச்சதுன்னா நடேச பெருமான் தூக்கிய திருவடியை பாருங்களேன். அதே மையம் எப்படி இருக்கும் ஏன் தெரியுமா? எத்தனை கோடி அடியாருக்கு சூட்டி 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 அந்த தூக்கிய திருவடியை உள்ள குழிஞ்சு இருக்கும். அந்த வகையிலே பெருமான் திருவடியை நாம் அடைவதற்கு சாதனம் அங்கே பராவு சிவமாக வேடம் பொழிய பஞ்சாட்சரம் பொழிய இருக்கக்கூடிய சீரடியார் திருவடி. அதை உற பணிந்து 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 தொண்டு செய்தவர். அதான் விழுந்து வணங்குறதே இல்லைங்க. நெஞ்ச நிமித்திட்டு போறது. என்ன யாரு புகழ மாட்டாங்களா? இந்த மாதிரி ஒரு ஆளுண்டான்னு சொல்ல மாட்டாங்களா? அப்படி தலக்கணப்பட்டு நிற்கிறேன். அவர்களெல்லாம் பாருங்க, பணிந்து பணிந்து தொண்டு செய்திருக்கிறார்கள். பாதம் நாளும் பரவிய பண்பு. அடியாருக்கு பண்பு என்பது அடியார் திருவடியை பரவுவது. சேக்கிழார் பெருமான் காட்டுறார். அடுத்த திருப்பாடல். இன்ன நல்லொழுக்கத்தினால் சீர் தென்னவன் நெடுமாறற்கு சீர் திகழ் மண்ணு மந்திரிகட்கு மேல் ஆகியார் ஒன்னலார் செற்று உதிக்க உள் நின்றுளார். ஐயா உறுதி மன்னிக்கணும், அது பதம் பிரிக்காம இருக்கிறதுனால கொஞ்சம் தடுமாறுது. உறுதிக்கண் நின்றுள்ளார், மன்னிக்கணும். அப்போ இன்ன நல்லொழுக்கம். எப்படிப்பட்ட ஒழுக்கம்? இந்த உயிருக்கு ஒழுக்கம் என்பது என்ன அப்படின்னா அடியாரை பேணும் பண்பே நமக்கு ஒழுக்கம். அது இந்த ஒழுக்கம் என்ற சொல் அற்புதமான ஒரு சொல்லாட்சி. ஒழுகுதலில் இருந்து ஒழுக்கம் என்ற சொல் பெறப்பட்டது. அந்த காலத்துல மழை பெய்தால் கூரை ஒழுகும் அல்லவா? அந்த ஒழுகும் பொழுது அந்த பொத்தல் வழியா சொட்டு சொட்டா ஒழும். கூரையிலிருந்து ஒழுகிய நீர் எப்பொழுது நிற்கும்னு கேட்டா
தரையை அடைந்தாலே நிற்கும். இடையில நின்று பார்த்திருக்கீங்களா? ஒருத்தரும் பார்த்திருக்க முடியாது. நம்மளா பாத்திரத்துல வச்சு பிடிச்சாலோ கையால பிடிச்சாலோ தவிர மேலே தொடங்கிய நீர் தரையை தொடும் வரை தன்னுடைய ஒழுகுதலை விடாது. அது போல தன்னுடைய பிறவி முடியும் வரை தான் கொண்ட ஒழுக்கத்தில் வழுவாது நிற்பதே நாயனார்களின் நிலை. இதத்தான் சொன்னார் காழிப்பிள்ளையார், கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையார். பெருமானே, கொள்கையினால் உயர்ந்து தொண்டுகளில் செய்கிறார் அல்லவா, அந்த கொள்கையினால் உயர்ந்த நிறைவே வடிவாகிய அந்த அடியாருடைய இடர்களையாய் பெருமானே என்று போட்டுகிறார் அல்லவா. அந்த வகையிலே ஈரில் சீர் தென்னவன் நம்முடைய நாயனாரை குறிப்பிடுகிறார். பாருங்க, இந்த இடமும் ரொம்ப அற்புதமான இடம். பாத்தீங்கன்னா, நமக்கு சோநாட்டிலே பிள்ளை பெருமான் எழுந்தருளும் பொழுது 6 நாயனார்கள் சங்கமத்தை காணலாம். நம்முடைய பிள்ளை பெருமான், திருஞான சம்பந்தர், அவரை விட்டு பிரியாத பாணர் நாவுக்கரசரோட கூடியிருப்பார். 3 பேர் ஆச்சுங்களா. அடுத்து கலையநாயனார், அடுத்து முருகநாயனார், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நீலநக்கர் பெருமான். 6 பேர் ஒன்றாக இருப்பார்கள். அதற்கு பிறகு அடியார் திருக்கூட்டம் செறிவாக இருக்கக்கூடிய இடம்னு பாத்தீங்கன்னா பாண்டி நாடு. இந்த பக்கம் நம்முடைய காழிப்பிள்ளை பெருமான், அவரை விட்டு நீங்காத பாணர் பெருமான், இந்த பக்கம் அம்மையார் பாண்டிமாதேவி ஆகிய மங்கையர்க்கரசியார், பக்கத்திலேயே குலச்சிறையார், அடுத்து நின்ற சீர் நெருமார். 5 நாயனார். அப்போ 5 பேர் செறிவாக இருந்த நாடு பாண்டி நாடு. எவ்வளவு பெருமை! இதெல்லாம் நினைக்கையிலே உள்ளம் நெகிழ்ந்து போகணும். அந்த காட்சியெல்லாம் கண் கொண்டு பார்த்து விட்டு இந்த உலக காட்சி நமக்கு உவக்குமா? எப்பேற்பட்ட அற்புதமான இடம் பாருங்க, பாண்டி நாட்டின் அந்த அற்புதம். அப்போ தென்னவன் நெடுமாறற்கு, நின்ற சீர் நெடுமாறர், ஒரு சொல் நேராக்குச்சிங்க. நம்முடைய காழிப்பிள்ளையார் பெருமான போற்றித்தான் நம்முடைய நம்பியாண்டா நம்பிகள் எடுக்கிறார். நம்ம குலச்சிறையார் புராணத்துக்கு அவர் 4 வரி பாடுறது திருத்தொண்ட திருவாந்தாதில காழிப்பிள்ளையாரை போற்றி தான் எடுக்கிறார். போற்றி எடுக்கிறார்னா அவருடைய பெருமை அப்பேற்பட்டது. வேந்தனும் ஓங்குகன்னு சொன்னாருங்க. கூன் நிமிர்ந்தது, கூன் மட்டும் நிமிர, உடலில் இருந்த கூன் நிமிரவில்லை, உயிரிலே இருந்த குற்றமும் விலகி அங்கே கூன் பாண்டியனாக இருந்த ஒரு உலகியல் மன்னன் நின்ற சீர் நெடுமாறனாகிய நாயனாரா மாறுறார். ஒரு சொல். அப்போ அந்த மந்திரம் எப்பேற்பட்ட! நம் பொருட்டு பெருமான் பிள்ளை பெருமான் திருவாக்கில் இருந்து அருளி செய்திருக்கிறான். அவ்வளவும் நமக்கு செய்த கருணை மழை. அதுக்கு வேற ஒப்புமையே சொல்ல முடியாது. கருணை மழைதான் தேவாரம். தேவாரம் என்பது இந்த பாட்டிலே அடைத்த அமிர்தம். வீட்டுல வச்சிருக்கிறது பாட்டில அடைத்து தேன் வச்சிருப்போம். ஆனா தேவாரம் வந்து பாட்டிலே அடைத்த அமிர்தம். அப்படி நமக்கு அருளி செய்திருக்கிறார். அந்த வகையிலே அவர் திருவாக்கிலே நின்ற சீர் நெடுமாறன் ஆகினார் அல்லவா. அந்த நெடுமாறருக்கு சீர்த்திகள் மண்ணு மந்திரிகட்கு மேலாகியார். அவருடைய மந்திரிகள் பலர் இருந்தார்கள். அவர்களுக்கு மேலாகி இருந்து இவர் முதலமைச்சராக, முதல் மந்திரியாக இருந்தார். அப்படி இருந்த நம்முடைய நாயனார் பொருந்தாதவர்களை, பகைவர்களை அழித்து நாட்டின் உறுதியை பயக்கும் தன்மை, அங்கே களைதல் என்று அது சொல்லப்படும். அது அமைச்சரின் நிலைப்பாடு. அதாவது அமைச்சர் என்பவர் மன்னவருக்கு நல்ல அறிவுரையை கொடுத்து எது நாட்டில் களையப்பட வேண்டியதோ அதை வலியுறுத்த வேண்டும். செக்கிழார் பெருமான் செய்தவர் அல்லவா. அங்கே இவர் சமணகாவியத்திலே மூழ்கி இருந்த பொழுது இது அவகதை, இம்மைக்குமாகாது மறுமைக்குமாகாது என்று கடிந்து பேசி, சிவகதையே இம்மைக்குமாகும் மறுமைக்குமாகும் முத்திக்கு செலுத்தும் என்று சொல்லி உரைத்தார் அல்லவா. அந்த வகையிலே இவர் கடிந்து பகையை நீக்கி, அகப்பகையாகிய நாட்டிற்கு ஏற்பட்ட பகை, புறப்பகையாகிய சமணப்பகை, 2 பகையை நீக்கின பெருந்தகையார் அல்லவா. அதனால் பகை கடிந்த பெருந்திறத்தார் என்கிறார் அடுத்த திருப்பாடல். ஆய் செய்கையர் ஆயவர் 6 அணி நாயனார் திருப்பாத நவின்றுள்ளார், பாய சீர்குனை பாண்டிமாதேவியார் மேய தொண்டுக்கு மெய்த்தொண்டர் ஆயினார். அதாவது 2 பேரையும் சமமா பார்க்கிறார் பிள்ளை பெருமான். இருந்தாலும் பாண்டிமாதேவி ஒரு படி மேல வச்சுதானா
எடுக்கும் பொழுது அவரை வைத்துதான் எடுக்கிறார் பதிகம். இருந்தாலும் 2 பேருக்கு சமமா தான் பதிகம் அருளி செய்திருப்பார் நம்முடைய மங்கையர்க்கரசியார் பதிகத்துல. ஆனா இவர் நம்முடைய பாண்டிமாதேவியாகிய மாணியாரிடம் எப்படி இருந்திருக்கிறாராம், அவர் செய்த சைவ தொண்டருக்கு அவர் சைவ தொண்டு செய்தார். அந்த சைவ தொண்டு என்ற நலத்திற்கு இவர்தான் சேனாதிபதி போல முதல் தொண்டர் மெய்த்தொண்டராக இருந்து செய்துள்ளார். அப்படி பலவாறு செய்து வந்த நம் நாயனார் 6 அணி நாயனார் திருப்பாதம் நவின்றுள்ளார். இந்த பாடலிலே பெருமானை போற்றிய நலத்தை குறிப்பிட, இதுவரைக்கும் அடியாரை பேணிய நலத்தை கூறியவர் பெருமானை பேணிய நலத்தை குறிப்பிடுகிறார். அப்போ அடியாரை பேணும் நலத்திலே சிவனை பேணும் நலம் அடங்கி போச்சு. ஏனென்றால் பராவு சிவத்தை வணங்கினால் உள்ள இருக்கக்கூடிய படமாடும் சிவத்தை வணங்கியதாயிற்று. இருந்தாலும் சிறப்பாக நம்முடைய பெருமானையும் வழிபாடு செய்த 6 அணி நாயனார் திருப்பாதம், பெருமான் திருவடியும் பரவினார், பெருமானுடைய அடியார் திருவடியும் பரவினார், 2ஐயும் பரவினார். அப்படி பரவிய நாயனார் பாய சீர்ப்புனை பாண்டிமாதேவியார். அவரை எப்படி வாழ்த்துறதுனே தெரியல, எப்படி வாழ்த்துறதுனே தெரியல. எங்கள் குலதெய்வம்னு சொல்லிட்டு போயிட்டாரு சேக்கிழார்கள். இதுக்கு மேல ஒரு வார்த்தை எப்படி போடுறதுன்னு தெரியாம எங்கள் குலதெய்வம். அப்போ சேக்கிழார் பெருமான் இப்படி வாழ்த்துகிறார் என்றால் அவருடைய பெருமை எவ்வளவு சீர்த்தி உடையது. 2 இடத்த சேக்கிழார் பெருமான், அதாவது பாருங்க, இதெல்லாம் நுண்பொருள். என்ன நுண்பொருள் அப்படின்னா, சமணத்தை கடிந்து சைவத்தை நிலைநிறுத்தணும் அல்லவா. அந்த வகையிலே சேக்கிழார் பெருமான் நம்ம புராணம் பாடியிருக்கிறார். அவர் சமணத்தை கடிந்து இருக்கிறார். எப்படி கடிந்து இருக்கிறார் தெரியுமா? ஒரு சமண காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்திலே வாழும் பொருட்டு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. கோவலன் கண்ணகி எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. கடைசியில் இங்க போயாச்சும் வாழலாம் என்று வாழும் பொருட்டு மதுரைக்கு வந்தார் கண்ணகி. யாரு? அங்கே வந்தவர் சிலப்பதிகாரத்தின் நாயகி, சமண சமய காப்பியத்தின் நாயகி வந்தார். வந்து தான் வாழ வந்த ஊரை எரித்து சாம்பலாக்கிட்டு போயிட்டார். இது ஒரு குறிப்பு. இதே சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் பாடுறார். அதே பாண்டி நன்னாட்டிற்கு வாழ வந்தார் நம்முடைய மாணியாராகிய நம்முடைய மங்கையர்க்கரசியார். நாடு சமணத்துல மூழ்கி கிடந்துச்சு. திருநீரை விளக்கமா அணிய முடியாது. பக்கத்துல கணவர் அமர்ந்திருக்கிறார், கண்டு முட்டாயிடும். இங்கே மார்பிலே அணிவாரம், சந்தன குழம்புல கரைச்சி அணிவாரம், தாலியில கொத்து போட்டிருப்பாராம் வெளியே தெரியாம உருத்திராக்கத்தை. அப்படி வந்தவர் நாட்டை சைவமாக்கி கணவரை நாயனார் நிலைக்கு உயர்த்தினார். ஒரு ஞான குழந்தையை வரவழைத்து. இப்ப பாருங்க பாண்டிமாதேவியோட பெருமையை எப்படி, இதெல்லாம் நுட்பமா பெரிய புராணம் காட்டக்கூடிய விஷயம். எந்த புராணத்தையும் இடம்பெறாது. நுட்பமா பெரிய புராணம் காட்டக்கூடிய விஷயங்கள். சமணத்தை மறுத்து சைவத்தை சேக்கிழார் நிலைநிறுத்தியதெல்லாம் அந்த ஒப்பீடுகளில் பார்க்கும் பொழுது நாம் மொய்த்து உணரலாம். அப்படி பெருமையினால் சிறந்த பாண்டிமாதேவி மேய தொண்டுக்கு இவரே மெய்த்தொண்டராக இருந்து அற்புத தொண்டு புரிந்தவர். புண்ணியத்த அருகந்தர் பொய் நீக்கவும் தென்னர் நாடு திருநீறு போற்றவும் மண்ணு காழியர் வள்ளலார் பொன்னடி சென்னி சேர்த்தி மகிழ்ந்த சிறப்பினார். அப்போ அம்மையாரும் இவரும் சேர்ந்துதான் காழிப்பிள்ளையாரை இங்கே வரவழைத்து சைவத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று அங்கே முடிவு செய்து நம்முடைய குலச்சிறையா நாயனார்கள் ஏற்பாட்டின்படிதான் தூது செல்கிறார்கள். சென்று அங்கே பிள்ளை பெருமானை அழைத்து வருகிறார்கள். நாட்டின் எல்லைக்கே வருகிறார். நாட்டின் எல்லைக்கு வந்து அவருடைய திருவடியே நம்மை வாழ்விக்கும் பொருள் என்று உணர்ந்து, குலச்சிறையார் உணர்ந்துட்டார், என் கோழிகள் அண்ணன் உணரல. உணர்ந்தா நமக்கும் அந்த பிள்ளை பெருமான் திருவடி பெருவாழ்வை சத்தியமா கொடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அந்த உலகியல் பொருள் தான் வாழ்விக்கணும், போலி வாழ்க்கையை நம்பி ஓடிக்கிட்டு இருக்கோம். அவர் உணர்ந்தார், இந்த திருவடிதான் நம்மை சைவ நன்னெறிக்கு செலுத்தும் உணர்ந்து பிள்ளை பெருமான் திருவடியை சென்னி சேர்த்து மகிழ்ந்தாராம். அப்போ அப்படிப்பட்ட அருகந்தருடைய பொய் நீங்க வேண்டும், சமணம் மாளவும் தென்னர் நாடு திருநீறு போற்றவும் திருநீற்று விளக்கம் பாண்டினன் நாட்டிலே விளக்கம் பெறவும் மண்ணு காழியர்.
பிள்ளை பெருமானுடைய அந்த அருள் இன்னும் நம்முடைய தேவார பதிகங்களாக நின்று அதே அற்புதங்களை நிகழ்த்துதுங்க. அதோடைய பெருமையை சொல்ல முடியுமா நம்மளால? இன்றும் பிள்ளை பெற வேண்டுமா? உடனே படி. நம்முடைய திருவெண்காட்டு பதிகத்தை எடுத்து படித்து எவ்வளவு பேர் பெருவாழ்வற்றார்கள். சுகப்பிரசவம் ஆகலையா, உள்ள மனைவி உள்ள போன பிறகு வாசல்ல உட்கார்ந்து தாய்மானோர் பதிகத்தை பாடி குழந்தை அழகா வாழைப்பழம் வெளியில வந்து விழுந்த மாதிரி நார்மல் டெலிவரி ஆனா எவ்வளவு வரலாறு இன்னும் கேட்க முடியுதுங்க. அப்போ தாழிப்பிள்ளையார் திருவருள் இன்னும் பதிகத்தில் நின்று நிலவுகிறது. அதுதான் அவருடைய பெருமை. அப்படிப்பட்ட மண்ணு காழி வள்ளல் பதிகமாகிய சிவஞானத்தை வாரி 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 வழங்கிய அந்த வள்ளல் அவருடைய பொன்னடி அழகிய அந்த சிற்றடிகளை சென்னி சேர்த்தி எப்பொழுது குருநாதர் திருவடி சூட்ட பெற்றதோ திருவடி சேர்ந்த உடனே பதிகத்தை நிறைவு செய்து புராணத்தை நிறைவு செய்கிறார். முத்தி அமையப்பெறுகிறது. திருவடி ஞானமே முத்தி, திருவடி ஞானமே முத்தி. அந்த வகையிலே சென்னி சேர்த்தி மகிழ்ந்த சிறப்பின் மிக்கவர் நம் நாயனார். அடுத்த திருப்பாடலாக நிறைவு திருப்பாடல். வாதில் தோற்ற அமனரை வன் கழு தீது நீங்கிட ஏற்றுவித்தார்த்திரம் யாது போற்றினேன் மேல் இனி ஏத்துகேன் வேத நீதி முழலை குறும்பர்தாள் சொல்கிறார். வாதிலே தோற்று போன அந்த அமணர்களை வன் கழு அந்த கழுவிலே ஏற்றினார். அது வன்மையான கழு, ரொம்ப கொடுமையான தண்டனை என்று சொல்வார்கள். அது கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் உயிர் போகாதான். 20 நாள் தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா கொல்லக்கூடியது, கடுமையான தண்டனை. ஆனால் பல கோடி யுகங்கள் நரகிலே உழன்று தீர்க்க வேண்டிய சிவ அபராதத்தை சில தினங்களிலே நீக்கிய அந்த தண்டனை. சில தினங்களிலே அவர்களுக்கு கண்டிப்பாக நரகம் கொடுத்திருக்க மாட்டான் சுவாமி. ஏன் தெரியுமா? பிள்ளை இங்கே அவர்களுக்கான அந்த சிவ அபராதத்தை நேர் செய்து விட்டார். சண்டேச பெருமான் தந்தை தாளை வெட்டினார் அல்லவா, தந்தைக்கு சுவாமி முத்தி கொடுத்தார். தந்தை தாளை வெட்டிய உடனே தந்தைக்கு முத்தி கொடுத்தார். ஏயர் கோனார் குடும்பத்தாரையெல்லாம் வெட்டி வீழ்த்தினார் அல்லவா, அவ்வளவு பேருக்கு முத்தி கொடுத்தார் சுவாமி. இங்கே நாயனாரால் தண்டிக்கப்பட்டு விட்டால் மேலே நரகம் இல்லை. அப்போ இது எல்லாமே பெருமான் செய்வது போன்ற மரக்கருணை. நமக்கு நம் மீது அன்பு கொண்டு நமக்கு கருணை புரிவது அறக்கருணை. இதுபோல் தண்டித்து அவர்களுடைய அந்த குற்றத்தை நேர் செய்வது மரக்கருணை. இதை நாயன்மார்களும் செய்கிறார்கள். அப்படி வன் கழு அப்படி ஏறி தீது நீங்கிட ஏற்றுவித்தார் திறம். மன்னனுடைய வாக்கின்படி இவரே இங்கு கழுவேற்றுகிறார். அவருடைய திறம் யாது போட்டினேன், ஒண்ணுமே சொல்லலைங்க. எனக்கு என்னங்க செக்கிழார பணிவை அவர்கிட்ட தாங்க பார்க்கணும். புராணத்தை அப்படியே பரிபூர்ணமா சொல்லிக்கிட்டு வருவார். கடைசியில எனக்கு தெரிந்ததை ஓதினேன், என்னுடைய நாவினால் சொல்ல முடியுமா, இது எம்மளவோ, இப்படியெல்லாம் சொல்லி முடிப்பார். இவரை தவிர வேறு எவராலும் சொல்ல முடியாது. நாங்க உமாபதி சிவம் அருமையாக பாராட்டி நிற்கும் பொழுது இவர் எனக்கு என்ன தெரியும், யாம் அறிந்த வகையில் போற்றினேன் அப்படின்லாம் பலவாறு முடிப்பார் அல்லவா. அது போல யாது போற்றினேன். மேலும் சொல்ல வருகிறார். மேல் இனி ஏத்துகேன் வேத நீதி முழலை குறும்பர்தால். பெருமுழலை குறும்பருடைய திருவடி வேத நீதியிலே ஓங்கி நின்ற நம்முடைய பெருமுழலை குறும்பருடைய திருவடியை இனி போற்றி துதிப்பேன் என்று நிறைவு செய்கிறார். இந்த அளவிலே நாமும் இந்த எழில் ஞான பூஜை, அதாவது இதுவரைக்கும் நாம் செய்தது தவம். இதுதாங்க நம்ம நீதி நூல்கள் காட்டுகிறது. நம் காட்டுக்கு செல்ல வேண்டாம், விரதம் இருக்க வேண்டாம், பலவாறு நம்மை வருத்தி கொள்ள வேண்டாம். இந்த செவி நிறைய இந்த சிவ ஆனந்தத்தில் அமுதத்தினை பருகுகிறோமே, இதுவே தவம். இந்த வழிபாடே தவம். ஞான நூல்களை கேட்பித்தல், ஓதல், ஓதுவித்தல், இவையே தவம். இந்த வகையிலே இதுவரை இந்த அற்புதமான சிவநெறி சிந்தனையை நாம் இதுகாரும் இருந்து கேட்டு இந்த பேரானந்த பெருவாழ்வை எய்தினோம். இதோடு நிறைவு செய்து கொள்வோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட அன்றுளார் அடியார் ஒரு வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்மிகள் விழாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு குறைவிலாதவர்கள் வாழ்க. நான்மறை அறங்கல்லோங்க நற்றமும் வெள்ளி மல்க.
மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். சிவனே செல்வர்களே, நாம் இதுவரை இந்த தொண்டமா கதையாகிய சிவஞான தெல்லமுதத்தினை செவியார கேட்டு உயிரார பருகி அந்த அமிர்தத்திலே தித்தித்து இருந்தோம். இந்த வகையிலே இதிலே கலந்து கொண்ட அடியார் பெருமக்கள், கலந்து கொள்ள இயலாத அடியார் பெருமக்கள், இனி கேட்க இருக்கும் அடியார் பெருமக்கள், உலகில் உள்ள எல்லா உயிர்களும் அவரவர் செய்த வினையின் பயனாக அவர்கள் முன்பு குவிந்துள்ள வினை குவியல்கள் சூரியனை கண்ட பனி போலவும் இருள் போலவும் விலகி இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்ற பெரு வாழ்வினை அவர்களுக்கு பெருமான் பரிபூர்ணமாக கொடுக்கவும், இது போன்ற இந்த சிவபுண்ணிய செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அற்புதமாக ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய நம்முடைய இந்த தப வேள்வியை சிறப்பாக நடத்தி வைக்கக்கூடிய நம்முடைய சாந்தா சண்முகம் அம்மையார் மற்றும் இதற்கு உறுதுணையாக உள்ள அடியார் பெருமக்கள் அவர்கள் அனைவரும் பெருமான் திருவருளாலும் குருவருளாலும் நீண்ட ஆரோக்கியமான ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் பரிபூர்ணமாக பெற்று இது போன்ற சிவபுண்ணிய செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு பெருமான் அவர்களுக்கு எல்லா வளத்தையும் நலத்தையும் தர வேண்டுமா விண்ணப்பம் செய்து இந்த அளவிலே நாம் நிறைவு செய்வோம். திருச்சி தமிழ்.